அத்தியாயம் 170. இமெயில் ஐடி. கேப்டன் வேக வேகமாய் சென்று கால் செய்தார். சர்வேஷ் உண்மையாகவே வர்மன் குடும்பத்தை சேர்ந்தவன் என்று அறிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் குரலில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு சரவணன் சொன்னதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் கருத்து மாற்றம் இருப்பது போல் உணர்ந்தார். அதிலும் சரவணன் என்ற பெயரை கேட்டதும் அவர்களின் அதிர்ச்சியான குரல் அவரை சிந்திக்க வைத்தது. வர்மன் குடும்பத்தினர்கள் சர்வேஷ் இறப்பை கேட்டு அதிர்ச்சியடையவில்லை. சரவணனிடம் சிக்கினால் இதுதான் கதி என்று அவர்களுக்கு தெரியும். கேப்டன் கூறியதும் நாங்க உடனே அங்க வரோம் என்று அசிஸ்டன்ட் கூறினார். கேப்டன் ஆச்சரியமானார். அதே நேரம் வர்மன் குடும்பத்தினர்கள் நேரில் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கவும் ஆர்வமானார். கேப்டன் பேசி முடித்துவிட்டு மீண்டும் சரவணன் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவர் ஒன்றும் சொல்லாமல் சரவணனையே பார்த்தார். அதற்கு லேசாய் சிரித்தான் சரவணா. ரொம்ப உத்து பாக்காதீங்க, நான் ஓடிட மாட்டேன். அதில் அதிர்ந்தார் கேப்டன். சிறிது யோசித்தவர், இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா? உன் மேல தப்பு இருந்தா அத நீ ஒத்துக்கோ என்றார் கேப்டன். சார், பிலீவ் மீ, இப்ப வர்மன் ஃபேமிலிய வந்து நான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுவாங்க என்று அமைதியாய் கூறியவன் அந்த இடத்தை ரசிக்க ஆரம்பித்தான். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே சிறிது நேரத்திலே ஜெகதீஷும் ருத்ரனும் அவர்களின் ஆட்களுடன் அந்த இடத்திற்கு வந்தனர். சர்வேஷ் இறப்பை பற்றி கேட்டதும் பயங்கர ஆத்திரத்தில் இருந்தார்கள். என்ன இருந்தாலும் அவன் வர்மன் குடும்பத்து பிள்ளை. சரவணன் தான் அவனை கொன்றான் என்று தெரியும். பண்ணது நீதானா என்று கேட்டபடியே சரவணனை முறைத்தான் ருத்ரன். ஜெகதீஷ் சர்வேஷையே தேடினார். சிறிது காலம்தான் மகனுடன் இருந்தார். அதற்குள்ளே அவன் இறந்து விட்டான். அவருக்கு ஆத்திரம் அதிகரித்தது. நிறைய ஆட்களை அழைத்து வந்திருந்தார். சரவணன் விட்டுக் கொடுக்கும் எண்ணத்தில் இல்லை என்பதனால் இந்த ரிக்ஸ் எரிந்து சாம்பலானாலும் பரவாயில்லை, சரவணனை விடக்கூடாது என்று முடிவோடு இருந்தார். சரவணா தெனாவட்டாக இருப்பதை கண்டதும் வேகமாய் அவனிடம் சென்று அவனின் சட்டையை கொத்தாக பற்றினார். என்ன காரியம்டா பண்ணிருக்க என்று அவனை உலுக்கினார். ஜஸ்டினுக்கு வந்த ஆத்திரத்தில் அவரையும் தூக்கி கடலில் போட்டிருப்பான். சரவணன் தடுத்ததனால் அவர் உயிர் தப்பித்தது. உன் புள்ள செத்த விஷயத்த சொல்ல சொன்னது நானு. எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லாம சட்டைய பிடிக்கிற என்றான் சரவணா. எங்கடா என் பையன்? அவனுக்கு பைத்தியம் முத்தி போய் கடல்ல விழுந்துட்டான் என்று நக்கல் செய்தான். அவன் முகத்திலே அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று தெரிந்தது. அது ஜெகதீஷுக்கு ஆத்திரத்தை அதிகரித்தது. உன்னால சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்காத என்று கடலில் கலந்து இருக்கும் உதிரத்தை பார்த்தபடி கூறினார். அவரால் அவர் மகனையே கண்டு கொள்ள முடியவில்லை. என்னது சட்டமா என்று கூறி நகைத்தான் சரவணா. மேலும் முதல்ல வர்மன் குடும்பத்தால சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியுமா என்று கேட்டான். அவர்களால் எப்படி தப்பிக்க முடியும்? வர்மன் குடும்பத்தை சேர்ந்தவர்களே இவர்களுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. இதில் சட்ட ரீதியாக போனால் அவ்வளவுதான். ஜெகதீஷ் திடீர் என்று சத்தமாய் சிரித்தார். ஆம், வர்மன் குடும்பத்தால் சரவணனை ஒன்றும் செய்திட முடியாது. அவர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் அவனிடம் இருப்பதால் அவனுக்கு அவர்களை பார்த்து பயம் இல்லை. ஆனால் சரவணன் திமிராக ஆடுகிறானே. உன் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களா என்று கேட்டு மேலும் சிரித்தார். சரவணன் உடன் இருக்கும் ஆட்களை விட 10 மடங்கு அதிகமான ஆட்களை அவர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த மாதிரி நரிபுத்தியில் சரவணனை விட அவர் மேலானவர். முதல் முறை சரவணனிடம் அவர்கள் மோதிய பொழுது மிக மோசமாய் தோற்றுவிட்டார். ஆனால் இன்று அப்படி நடக்கக்கூடாது என்று நினைத்தார். ஜெகதீஷ் முகம் சாந்தமாய் இருந்தாலும் அவருக்கு பல சிக்கல் இருந்தது. தெரேசா சேரிட்டி அவரின் கடின உழைப்பு. பல பெரிய கம்பெனிகளுக்கு நிகரானது தெரேசா சேரிட்டி. அதனை வர்மன் குடும்பத்தினர் அப்படியே விட்டுவிடக் கூடாது. ஜெகதீஷ் சரவணனின் கம்பெனிகளை பற்றி விசாரிக்க கூறினான். அவர் ஆழமாக பார்க்க ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. பர்ச் ரியல் எஸ்டேட்டை மட்டும்தான் அவரால் கண்டு கொள்ள முடிந்தது. அதுவும் நிவேதிதா பெயரில் தான் இருந்தது. சரவணா, நீ ரொம்ப பெரிய ஆபத்துல கை வச்சிட்ட. ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் என்று கர்ஜித்தார் ஜெகதீஷ். தன் ஆட்கள் பக்கம் திரும்பியவர், அவனை சும்மா விடாதீங்க என்று உத்தரவிட்டார். உடனே அவரின் ஆட்களும் சண்டை போட தயாராகினர். கேப்டன் தான் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார். அட பாவிங்களா, நீங்க அடிச்சுக்கணும்னா இங்க வந்துதான் சண்டை போடுவீங்களா என்று மனதில் புலம்பியவருக்கு
வெளியில் அதனை சொல்ல தைரியம் இல்லை. அவரை பொறுத்தவரை வர்மன் குடும்பத்தை எதிர்ப்பவர்களுக்கு மரணம் உறுதி. ருத்ரன் அசையாமல் நின்று இருந்தான். அவனை பார்த்த கேப்டன் யோசனையாக புருவம் சுருக்கினார். ருத்ரா என்று கேள்வியாக அவனை அழைத்தார். அவனும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார். டெப்யூட்டி ஸ்குவாட் லீடர் என்று அதிர்ச்சியாக கூறினான். நீதானா? நீயும் வர்மன் ஃபேமிலியை சேர்ந்தவனா என்று அதிர்ச்சியாக கேட்டார். மிலிட்டரி அகாடமியில் இருவரும் ஒன்றாக படித்தார்கள். படிப்பு முடிந்த பின் இருவரும் தொடர்பில் இல்லை. இங்க என்ன நடக்குது என்று ஒன்றும் தெரியாதது போல் கேட்டான் ருத்ரன். அவனுக்கு இது எல்லாம் முன்னதாகவே நடக்கும் என்று தெரியும். மற்றவர்களுக்கு முன்பே சர்வேஷ் பற்றிய தகவல் அவனுக்கு கிடைத்துவிட்டது. தாரிகா கயிற்றில் இல்லை. அப்படி என்றால் சரவணன் அவளை பாதுகாப்பாக அனுப்பி வைத்து விட்டான் என்று அர்த்தம். சில வருடங்களுக்கு முன் ருத்ரன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டில் இருந்தான். மற்றவர்களின் முக மாற்றத்தை வைத்தே அவர்களின் மன ஓட்டத்தை கண்டறிவான். கடலில் இருக்கும் ரத்தத்தை பார்த்தே நிறைய பேரின் உயிர் பலியானது என்று அறிந்து கொண்டான். அவனுக்கு கிடைத்த தகவலை விட இது வேறு மாதிரி இருந்தது. சர்வேஷ் ஏற்பாடு செய்த கொலைகாரன் எங்கே என்று யோசித்தான். இங்க ஒரே பிரச்சனை, இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் இஷ்டத்துக்கு இருக்காங்க என்றான் ருத்ரன். அவனுக்கும் உண்மை தெரிந்தாலும் வெளியே சொல்லவில்லை. அதற்கு சம்மதமாய் தலையசைத்தார் கேப்டன். ஆமா, இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இதுல நிறைய பேர் செத்து இருக்காங்க. அதுவும் இல்லாம உன் குடும்பமும் இன்வால்வ் ஆகி இருக்கு என்றார். ஜெகதீஷ், நான் உன் பையனை கொன்னேன்னு சொல்ற, அதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று அச்சம் இல்லாமல் கேட்டான் சரவணா. அவரின் ஆட்களை பார்த்ததும் அவனுக்கு பயம் இல்லை. சரவணனிடம் பேசி நேரத்தை வீணாக்கும் எண்ணம் அவருக்கு இல்லை. செத்து போடா என்று கத்தினார். ஜெகதீஷாலும் அவர் குடும்பத்தினராலும் எந்த ஒரு ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியாது என்று நம்பிக்கையோடு இருந்தான் சரவணா. விக்ரமால் தான் சர்வேஷ் கடலில் விழுந்தான். சுறாக்கள் எல்லாம் சர்வேஷ் போட்ட தீனியால் தான் அந்த இடத்தில் கூடியிருந்தது. சர்வேஷ் விக்ரமுக்கு பயந்து கடலில் குதித்து விட்டான். அவன் மீது விக்ரம் விரல் கூட படவில்லை. இந்த விடயத்தை பற்றி அவர்கள் விசாரணை செய்தால் சர்வேஷ் அவனுக்கு அவனே வைத்த ஆப்பு போல் இருக்கும். முதலில் இதை பற்றி சரவணன் விசாரணை நடத்த விடுவானா என்ன? ருத்ரன் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவன் நினைத்ததை விட சரவணன் அசைக்க முடியாதவனாக இருந்தான். வர்மன் குடும்பமும் அவனை எதிர்க்க துணியவில்லை. முதலில் ஜெகதீஷ் சரவணனுடன் சண்டை போடுவதில் அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் இந்த இடம் வேறு, ஆயில் ஃபீல்ட். என்ன நடந்தாலும் அப்படியே வெளி உலகத்திற்கு மறைத்து விடலாம். மகனை இழந்த ஆத்திரம் ஜெகதீஷ் கண்ணை மறைத்தது. ருத்ரன் சண்டையெல்லாம் ஓய்ந்த பின் ஜெகதீஷ் ஆட்களை தடுப்பது போல் தடுத்து சரவணன் சாகட்டும் என விட்டு விடலாம் என்று இருந்தான். அனைவரும் சரவணனை அடிக்க ஓடி வர சரவணன் அசையாமல் அப்படியே நின்றான். அவனை கொன்னு கடல்ல வீசி எறிங்க என்று கர்ஜித்தவருக்கு பழி உணர்வு மேலோங்கி இருந்தது. ஆனால் சட்டென்று மின்னல் போல் ஒளி வீசியது. 5 மணியே ஆனாலும் கடல் இருட்டாக இருந்தது. ஜெகதீஷ் ஆட்களும் சரவணன் ஆட்களும் சண்டையிட துவங்கினர். ஜெகதீஷ் அந்த பிளாஷை பார்க்கவில்லை. ஆனால் ருத்ரன் கவனித்து விட்டான். பின்னால் திரும்பி பார்த்தவன் மனதிலே அவர்களை வறுத்தெடுத்தான். விக்ரம் இங்கு இல்லை என்று நினைத்தான். ஆனால் அவன் வில்லத்தனமாய் சிரித்தபடி போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தான். சண்டை போடுறத நிறுத்துங்க என்று கத்தினான் ருத்ரன். ஆனால் யாரும் கேட்பதாய் இல்லை. மீண்டும் மீண்டும் கத்தி அவர்களை நிப்பாட்ட முயற்சித்தான். ஜெகதீஷ் முன்னே சென்று அவன் கத்திய பின்தான் சண்டையை நிறுத்தினார்கள். அப்பொழுதுதான் ஜெகதீஷ் நடப்பதை கவனித்தார். என்ன சரவணா பண்ற என்று கேட்டான் ருத்ரன். சரவணா பதில் சொல்லாமல் விக்ரமுக்கு அழைத்தான். சார், எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் என பெருமையாக கூறினான் விக்ரம். அவன் ஜஸ்டின் தான் இருப்பதிலே ஸ்மார்ட் என்று நினைத்தான். இப்பொழுது சரவணன் திட்டம் கேட்ட பின் சரவணன் இன்னும் மேலாக தெரிந்தான். அவனை விக்ரமால் மெச்சாமல் இருக்க முடியவில்லை. அடுத்து என்ன பாஸ் பண்ணணும் என்று கேட்டார். நான் ஒரு இமெயில் ஐடி சொல்றேன், அதுக்கு இது அனுப்பு என்றான் சரவணா. அந்த மெயில் ஐடியை பார்த்ததும் மேலும் ஆச்சரியமானார் விக்ரம். பாஸ், இது மட்டும் அவங்களுக்கு அனுப்புனா ஜெகதீஷ் சாப்டர் க்ளோஸ். வர்மன் ஃபேமிலி அடியாட்களை கூட்டிட்டு வந்திருக்கான். டெத் கன்ஃபார்ம் என்று கூற ருத்ரன் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 171. எதிரியை நம்ப மாட்டேன். நம்ம யாருன்னு இப்ப அவங்களுக்கு காட்டு என்று சரவணன் உத்தரவிட்டான்.
இதை கேட்டு விக்ரம் இன்னும் ஆர்வமானார். பெரிதாய் சிரித்தார். சரவணனிடம் வேலை பார்ப்பது அவருக்கு தோதாய் இருந்தது. இதற்கு முன் இப்படி ஒரு பழக்கம் அவருக்கு யாரிடமும் ஏற்படவில்லை. அப்பொழுதுதான் ஜஸ்டின் போன்ற மிக சிறந்த ஒருவன் ஏன் சரவணனுக்காக வேலை பார்க்கிறான் என்று அவருக்கு புரிந்தது. சரவணனிடம் வேலை பார்ப்பது அவர்களுக்கு மிக சுலபமாய் இருந்தது. அவனின் போக்கிற்கு அவர்களால் வளைத்து கொடுக்க முடிந்தது. சரவணன் பேசி முடிக்கும் முன்னே ருத்ரன் முன்னேறினான். இந்த நிலைமையை சரி செய்ய 2 வழிகள்தான் இருக்கிறது. ஒன்று, சரவணனை கொல்வது. அவனை கொன்றால் எந்த ஆதாரமும் இருக்காது. இங்கு சிக்னல் அவ்வளவாக கிடைக்காது. அதனால் அவனை கொல்வதும் சுலபம். அப்படி இருந்தாலும் விக்ரம் அந்த வீடியோவை அனுப்பி வைத்து விடுவான். அதற்கு மேலாக விக்ரம் ஏற்கனவே ஒரு ஸ்பீட் போட்டை முன்னேற்பாடு செய்து விட்டான். சரவணன் ஆர்டர் கொடுத்த உடனே விக்ரம் ஓடி விடுவான் என்று ருத்ரனிற்கு தெரியும். இவையெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு மிகப்பெரிய யமகண்டம் ஜஸ்டின் தான். ஜஸ்டினை பார்த்த உடனே அவனின் தகுதிக்கு தாம் நிகர் இல்லை என்று அவனுக்கு தெளிவாய் தெரிந்தது. நிறுத்து என்று கர்ஜித்தான் ருத்ரன். ஜெகதீஷ் பதில் சொல்லும் முன்பே அவரை பலார் என்று அறிந்திருந்தான். ஜெகதீஷ் திகைத்து விட்டார். அவருக்கு ஆத்திரம் அதிகரித்தது. ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. வர்மன் குடும்பத்து ரூல்ஸ் படி மூத்த வாரிசு சொல்வதை கேட்டாக வேண்டும். இதுவரப்பட்ட அவமானம் போதாதா? ஒழுங்கா சரவணா கிட்ட மன்னிப்பு கேளு என்று கர்ஜித்தான் ருத்ரன். ஜெகதீஷுக்கு அவமானமாய் இருந்தது. தன்னை போய் எப்படி சரவணனிடம் மன்னிப்பு கேட்க சொல்லலாம் என்று நினைத்தார். அங்கு மிதந்து கொண்டு இருக்கும் பிணங்களில் எது அவர் மகனின் பிணம் என்று அவருக்கு தெரியாது. தன் மகனை கொன்றவன் எதிரில் தான் இருக்கிறான். ஆனால் ருத்ரன் அவரை அவனிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறானே என்று கடுப்பு அவருக்கு. வர்மன் குடும்பம் இவ்வளவுதானா என்று தோன்றியவருக்கு, அந்த பொம்பளை உன்னை ஏமாத்தி இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணப்போ மொத்த குடும்பமும் உனக்கு அகைன்ஸ்டா தான் இருந்துச்சு. இப்ப அத பத்தி பேசி ஒன்னும் இல்ல. இந்த பிரச்சனைய இதோட முடிச்சுக்குவோம். சரவணா கிட்ட மன்னிப்பு கேளு. உனக்கு என்ன பிரச்சனை? நீ பண்ண அசிங்கம் ஊர் முழுக்க பரவணுமா? இப்படிப்பட்ட ஒரு பையன் எப்படி உனக்கு வந்தான்னு தெரியணுமா என்று கடிந்து கொண்டான் ருத்ரன். ஜெகதீஷ் எதுவும் பேசவில்லை. அவருக்கு வேறு வழியும் இல்லை. மெல்ல சரவணன் பக்கம் சென்றார். மிஸ்டர் சரவணா, இது எங்க ஃபேமிலி தப்புதான். இவன மாதிரியான ஒரு பையனுக்காக நான் அவசரப்பட்டு உங்களையே எதிர்த்துட்டேன். இந்த பிரச்சனை எப்படி முடிக்கணுமோ நீங்களே முடிச்சிருங்க. இத உங்க இஷ்டத்துக்கு முடிச்சிட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்ல. இனி எதிர்காலத்துல வர்மன் குடும்பம் உங்களுக்கு உதவியா இருக்கும் என்று அடக்கமாய் கூறினார் ஜெகதீஷ். இதுவரை யாரிடமும் அவர் அடிபணிந்து போனதில்லை. ஆனாலும் சரவணாவிற்கு திருப்தியாக இல்லை. சரவணனிடம் ஏதோ சரியில்லை என்று கவனித்தார் ஜெகதீஷ். ருத்ரனிற்கும் இதில் மகிழ்வு இல்லாதது போல் இருந்தது. தெரசா சேரிட்டியில் நடந்த பிரச்சனைக்கு முழு காரணம் நாங்க தான். அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல என்றார். அவர் நிலைமை பரிதாபமாய் இருந்தது. கடினப்பட்டு உழைத்த இடத்திற்காக கூட அவரால் போராட முடியவில்லை. சரவணனை வெல்ல அவருக்கு தகுதி இல்லை என்று தெரியும். ஜெகதீஷை விட ருத்ரன் சிறந்தவன். அவனே சரவணனிடம் சரணடைந்து விட்டான். தாரிகா நிலைமைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் நானே டாக்டர் மார்டினை நேரடியா மீட் பண்ணி தாரிகாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றேன். அவரால் கியூர் பண்ண முடியலன்னா ஏன் உயிரை கொடுத்தாவது அவளை நான் காப்பாத்துறேன் என்றார் ஜெகதீஷ். சரவணா அவரை பற்றி பெரிதாய் கவலை கொள்ளவில்லை. டாக்டர் மார்டினை நம்பி அவன் இல்லை. முதல் நாளில் இருந்தே அவன் வர்மன் குடும்பத்தினருடன் சண்டையிடுகிறான் சரி என்று சாதாரணமாய் ஒப்புக்கொண்டான் சரவணா. அப்போ மிஸ்டர் சரவணா, விக்ரம் அந்த ரெக்கார்டை என்கிட்ட கொடுக்க சொல்றீங்களா? நீங்களே பாத்தீங்க, நான் ஜெகதீஷ வேணும்னே தான் இப்படி பண்ணேன். இது என்னோட தப்பும் தான். நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவே மீட் பண்றேன் என்று பொறாமையாக கூறினான் ருத்ரன். அதை உன்கிட்ட கொடுக்க முடியாது. நீயும் விக்ரமும் வேற வேற ஆளுங்க. நான் அதை கொடுக்க சொன்னதும் அவர் உன்கிட்ட கொடுப்பார்னு நினைக்கிறியா? அத அவன் கொடுத்ததும் நீ அவனை புடிச்சிருவ. அதுவும் இல்லாம என் ஆளுங்களை நான் அப்படி பண்ண மாட்டேன் என பட்டென்று கூறினான் சரவணா. ருத்ரன் அவனை இமைக்காமல் பார்த்தான். இந்நேரத்தில் அவன் பொறுமை இழக்க கூடாது. மிஸ்டர் சரவணா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் ஒன்னும் இது எனக்காக கேட்கல. இது நான் வர்மன் குடும்பத்துக்காக தான் பண்றேன். அந்த வீடியோ எங்களுக்கு கிடைக்க நாங்க என்ன பண்ணணும்? பணம், இடம், எது வேணும்னாலும் சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா வர்மன் ஃபேமிலி சவுத் ஃபீல்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு இடத்தை வாங்கணும். அந்த இடம் உங்களுக்கு ஓகேவா மிஸ்டர் சரவணா? அது வேணும்னா உங்க இஷ்டத்துக்கு டெவலப் பண்ணிக்கோங்க.
என்று சரவணனை சமரசம் செய்ய பாடுபட்டான் ருத்ரன். இதை போனில் கேட்டுக்கொண்டு இருந்த விக்ரம் மிகவும் கடுப்படைந்தான். இந்த இடம் கோஸ்டவுனின் மைய பகுதி. அந்த இடத்தின் மதிப்பு மிக உயர்வானது. கோஸ்டவுனின் அரசாங்க அலுவலகமும் அங்கு எதிர்காலத்தில் வரப்போகிறது. ஒரு பிசினஸ்மேனுக்கு தான் அந்த இடத்தின் மதிப்பு நன்றாய் தெரியும். அந்த இடத்தில் தங்களுக்கென்று ஒரு இடம் இருந்தால் போதும். ருத்ரன் சரவணனை மலையேற்ற பார்த்தான். விக்ரமால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆனால் ருத்ரனின் பெயரே விக்ரமை நடுங்க செய்யும். இத பத்தி நான் யோசிக்கிறேன் என்று முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் கூறினான் சரவணா. அவனுக்கு தெரியும், ருத்ரன் தம்மிடம் ஒரே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் இருக்கிறது என்று கண்டு கொண்டான் என்று. ருத்ரன் மூளையை ஜெகதீஷை விட நன்றாய் வேலை செய்கிறது என்று நினைத்தான். பீனிக்ஸ் குடும்பம் சரவணனிற்காக கொடுத்த பணத்தை அவன் என்ன செய்தான் என்று ருத்ரனுக்கு தெரியவில்லை. மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு எது விருப்பமோ அது அப்படியே நாங்க பண்ணி தருவோம் என்று புன்னகையுடன் கூறினான் ருத்ரன். கேப்டன் பக்கம் திரும்பியவன், இது மிஸ்டர் சரவணா, நாங்க எல்லாரும் இப்போ சமரஸ் ஆகிட்டோம். இது வெறும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை கேட்டு கேப்டன் வாயடைத்து நின்றார். அவருக்கு தெரிந்த ருத்ரன் இவன் இல்லையே. பழி வாங்குவதற்கு என்றால் ருத்ரனை அடித்துக் கொள்ள முடியாது. வெளியே இருக்கும் ரத்த கரையை பார்த்தால் தவறான புரிதலாகவா தெரியும்? இன்னும் ருத்ரன் மிலிட்டரி ஸ்கூலில் இருந்த பொழுது செய்த காரியம் அவர் ஆழ்மனதில் பதிந்திருந்தது. சாதாரண சின்ன பிரச்சனைக்கே முக்கால்வாசி கிளாஸ்மேட்டையே அடித்து கைகளை உடைத்து விட்டான். அன்றிலிருந்து ருத்ரனிடம் யாரும் பிரச்சனை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவனை கண்டாலே அஞ்சி ஓடி விடுவார்கள். கப்பல் கரை சேர்ந்ததும் ருத்ரன் வேகமாய் சரவணன் பக்கம் வந்தான். மிஸ்டர் சரவணா, டாக்டர் மார்டின் இங்கதான் இருக்காரு. கூடவே நான் சில இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ் டீமையும் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்றான். சரி என்று கூறிய சரவணனின் எண்ணம் எல்லாம் தாரிகா மீதே இருந்தது. அவனுக்கு ருத்ரனிடம் பேசும் எண்ணமும் இல்லை. சரவணா அவனை கடந்து செல்ல ருத்ரன் அதிர்ச்சியாய் நின்றான். சரவணன் அந்த வீடியோவை கொடுக்கும் எண்ணத்தில் இருப்பது போல் இல்லை. சரவணனை கொல்ல வேண்டுமா என்று யோசித்தான். மிஸ்டர் சரவணா, இதுக்கு என்ன அர்த்தம் என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டான். அதில் நக்கலாக சிரித்தான் சரவணா. எனக்கு டாக்டர் மார்டின் ஹெல்ப் வேண்டாம்னு அர்த்தம். நான் உன்னை நம்ப மாட்டேன். என் எதிரி நம்புற பழக்கம் எனக்கு இல்ல. இந்த இடத்துல வச்சு என்ன கொல்லவும் ஆளுங்களுக்கு ஆர்டர் போட்டியா? அப்படின்னா இப்போவே வர சொல்லு. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, என் தாரிகா மேல ஒரு வரல் பட்டுச்சு, நீ அடுத்த நிமிஷம் உயிரோட இருக்க மாட்ட. நீ மட்டும் இல்ல, வர்மன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். நம்பலன்னா கை வச்சு பாரு என்று கர்ஜித்தான் சரவணா. ருத்ரன் திகைப்பில் இருந்தான். அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. உண்மையிலே அவனின் ஆட்களை கரைக்கு வர சொல்லி இருந்தான் தான். ருத்ரன் இப்பொழுதுதான் ப்ரொமோஷன் வாங்கும் நிலைமையில் இருக்கிறான். இம்மாதிரியான நேரத்தில் அவன் பெயர் அடிபடுவது அவ்வளவு நல்லதாய் அமையாது. ருத்ரன் ஒன்றும் செய்யவில்லை. சரவணா ஜஸ்டினிடம் தாரிகாவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க கூறினான். அவர்கள் சென்றதும் இப்ப பண்ணு என சட்டென்று கூறினான் சரவணா. ருத்ரன் அதிர்விலே இருந்தான். இதனை அவன் எதிர்பார்க்கவில்லை. சரவணா ஒரு காய் நகர்த்தினால் அவன் மொத்த குடும்பத்தில் இருப்பவர்களின் வாழ்க்கையும் நாசமாகும். இவ்வளவு மோசமாய் சரவணன் இருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. நாங்க யாருன்னு தெரியுமா என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டான் ருத்ரன். அவன் சுற்றி பார்க்க நிறைய ஆட்கள் அங்கு கூடியிருந்தார்கள். ருத்ரா, இப்ப நம்ம என்ன பண்றது என்று நடுங்கினார் ஜெகதீஷ். ருத்ரன் பல்லை கடித்துக் கொண்டு அவனின் போனை எடுத்தான். அத்தியாயம் 172. அழியா காதல். மாலை நேரத்தில் ட்ரில்லிங் ரிக்ஸை விட ஹார்பரில் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. சரவணாவும் அவனது ஆட்களும் வந்து இறங்கிய நேரத்தில் ஹார்பரில் இருந்த எல்லோரும் தத்தம் வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தார்கள். இரு தரப்பினருக்கும் இடையில் சண்டை ஆரம்பிக்கவும் எல்லாரும் டிக்கெட் இல்லாமல் ஒரு சண்டையை பார்க்க கிடைத்த ஆர்வத்தில் சூழ்ந்து கொள்ள தொடங்கினார்கள். ஜெகதீஷ் மெதுவாக போனை எடுத்தார். அவரது கை நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர் யாருக்கு கால் எடுக்க நினைத்தாரோ அவனுக்கு எடுத்துதான் ஆகணுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார். நொடிகள் கடக்க கடக்க நடுக்கம் இன்னும் கூடிக்கொண்டேதான் இருந்தது. ருத்ரனின் குரல் பின்னால் இருந்து அவனை அவசரப்படுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் கடைசியில் ஜெகதீஷ் காலை எடுக்காமல் விட்டுவிட்டான். அப்போ அவ்வளவுதானா? உனக்கு நம்ம ஃபேமிலி முன்னாடி
அவமானப்படுறதுல இஷ்டமா? ஜெகதீஷ் இடதும் வலதுமாக தலையாட்டினார். அந்த அவமானத்தை இப்ப கொஞ்ச நாளா தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லாம் உன்னாலதான். ஜெகதீஷின் கமெண்ட் இல்லாமல் சரவணனின் ஆட்களுக்கு பலம் சேர்ந்திருந்தது. சூழ்நிலை முழுதாக சரியானதும் சரவணா ஜெகதீஷ்க்கு முன்னாடி வந்து நின்றான். ரொம்ப நன்றி. நான் சவுத் ஃபீல்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த லேண்ட டெவலப் பண்ணிக்கிறேன். சரவணா சொன்னதை கேட்டு ஜெகதீஷுக்கு கடுப்பாக இருந்தது. இருந்தாலும் முகத்தில் ஒரு புன்னகையை பூசிக்கொண்டார். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க மிஸ்டர் சரவணா. சரவணா லேசான ஒரு தலையசைப்புடன் அங்கே இருந்து சென்றான். வா போலாம். ருத்ரனையும் இழுத்துக்கொண்டு சென்றார் ஜெகதீஷ். ருத்ரன் அதீத வருத்தத்துடன் இருந்தான். அவனுக்கு நடந்தது எல்லாம் பெரும் வலியை கொடுத்தது. அவன் திரும்பி தெரேசா சேரிட்டிக்கு சென்றான். அங்கே நிறைய ரெசிக்னேஷன் லெட்டர்கள் குவிந்து கிடந்தன. அதை பார்த்தவனுக்கு தலையே சுற்றியது. பணத்தையும் செல்வாக்கையும் பங்கு போட்டுக் கொள்ள யார் வேண்டுமானாலும் வருவார்கள். ஆனால் துன்பத்தின் போதுதான் யாரும் கூட இருக்க மாட்டார்கள். ருத்ரன் செய்வதறியாது தலையை இடதும் வலதும் ஆட்டிக்கொண்டான். இப்ப என்ன சார் பண்றது? ருத்ரனுக்கு முன்னால் வந்து நின்ற ஒரு ஸ்டாஃப் கேட்டான். இன்வெஸ்டிகேஷன் அக்செப்ட் பண்ணு. பல்லை கடித்துக்கொண்டு பதில் சொன்னான் ருத்ரன். கூடவே அவனது மனதுக்குள் இன்னும் ஒரு எண்ணமும் எழுந்து கொண்டே இருந்தது. சரவணா வர்மன் குடும்பத்தை விட்டுருவானா இல்ல வர்மன் குடும்பம் தான் அவனை விடுமா? சரவணன் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் சென்றான். தாரிகா திரும்பி வந்து விட்டதை பார்த்த லட்சுமி கதறி அழுதார். நான் யாரையும் அப்படி நம்பி இருக்க கூடாது. நீ எப்படியாவது கண்ணு முழிச்சணும்னு நினைச்சுதான் முட்டாள்தனமா நடந்துகிட்ட. ரொம்ப பெரிய முட்டாள் வேலை பண்ணிருக்க. என்ன மன்னிச்சிடு. ரொம்ப சாரி, என்ன மன்னிச்சிடு. லட்சுமி விடாமல் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார். இப்போது மன்னிப்பு கேட்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவரது மனம் மிகவும் கனத்து போய் இருந்தது. இப்போது தாரிகா திரும்பி வந்து விட்டால்தான். ஆனால் அவள் நிறைய கஷ்டப்பட்டு விட்டாள். ஆடை எங்கும் இரத்தக்கரை படிந்திருந்தது. எப்படியும் அவளது மூளைக்கு அது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். அப்போது அங்கே ஒரு டாக்டர் வந்தார். தாரிகாவை பரிசோதித்து பார்த்துவிட்டு லட்சுமியை பார்த்து தலையை அசைத்தார். அதை பார்த்ததும் லட்சுமி அப்படியே தரையில் உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் அழத் தொடங்கினார். பரவாயில்ல விடுங்க, இதுல உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். நம்ம கண்டுபிடிப்போம். சரவணன் உடனே லட்சுமியை சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கினான். லட்சுமிக்கு இப்போது எந்த ஒரு வார்த்தையும் ஆறுதலை கொடுக்காது. சரவணனை பார்த்து வேகமாக தலையாட்டினார். என்ன சொல்ற? அதான் டாக்டர் மார்ட்டின் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருல. இதுக்கு மேல எப்படி வழி பிறக்கும்? அப்படியே அவர் வந்து ஹெல்ப் பண்ணாலும் எல்லாம் சரியாகுமான்னு தெரியலையே. மிகவும் உடைந்து போய் அழுதார் லட்சுமி. லட்சுமி சொன்னதை கேட்டதும் பக்கத்தில் இருந்த வெற்றி உடனே அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தார். என்ன சொல்ற நீ? சரவணனை குத்தம் சொல்றியா? சரவணா மட்டும் இல்லன்னு சொன்னா இன்னைக்கு தாரிகா உனக்கு முன்னாடி இப்படியாச்சு இருந்திருக்க மாட்டா. அத ஞாபகம் வச்சுக்கோ. உன்னெல்லாம் வெற்றி அவ்வளவு சீக்கிரத்தில் எதுக்காகவும் லட்சுமியின் மேல் கோபப்படக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் இன்று அதீத கோபத்தில் இருந்தார். எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் கண்டவன நம்பாம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஆகியிருக்காதுல. வெற்றி சொன்னதை கேட்டதும் லட்சுமியின் அழுகை இன்னும் அதிகரித்தது. அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் வாசலில் வந்து இறங்கினார் ஒரு பெரியவர். சார், இந்த வழியில போங்க. ஒரு டாக்டர் அந்த பெரியவருக்கு வழியை சொல்லி கொடுத்தார். தாத்தா, முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க. நீங்க அவங்கள பார்த்ததும் எமோஷனல் ஆயிடக்கூடாது. எங்களோட காலம் உங்க காலத்தை விட ரொம்ப வித்தியாசமானது தாத்தா. இப்ப எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் இல்ல. இப்ப இருக்கிற எல்லாருக்கும் காதல் தான் பெருசு. தாரிகா படுத்த படுக்கையா இருந்தாலும் கூட சரவண அவங்களதான் இன்னும் காதலிக்கிறான். தாத்தா, நம்ம குமார் ஃபேமிலி ஆளுங்க உங்களோட நலனுக்காக என்ன மிஸ்ட்ரஸா அனுப்ப மாட்டீங்க தானே என்று சிவகுமாரிடம் கேட்டாள் நிவேதிதா. கூடவே அவரை தாரிகாவையும் பார்க்க கூட்டிக் கொண்டு வந்திருந்தாள். அவளும் சரவணனும் ஒன்று சேர்வது எத்தனை கஷ்டமான வேலை என காட்ட விரும்பினாள் அவள். நான் கண்டிப்பா உள்ள போய்தான் ஆகணுமா? தாரிகாவின் ரூம் வாசலுக்கு முன்னால் வந்து நின்று கொண்ட சிவகுமார் நிவேதிதாவை பார்த்து கேட்டார். அவள் லேசாக தலையை மட்டும் ஆட்டினாள். சிவகுமார் மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார். அவர் உள்ளே வருவதை பார்த்த லட்சுமியும் ஜெயராஜும் அதிர்ச்சியானார்கள். அதில் ஜெயராஜுக்கு மட்டும்தான் சிவகுமாரை பற்றி தெரிந்திருந்தது.
அவருக்கு சிவகுமார் ஒரு பெரும் ஐடலாக இருந்தார். என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதிர்ச்சியை கொஞ்சம் கூட மறைக்காமல் கேட்டார் வெற்றி. உங்க தாரிகாவோட பாய் ஃப்ரெண்ட தூக்கிட்டு போக வந்திருக்காரு என்று நிவேதிதாவுக்கு சொல்ல வேண்டும் போலதான் இருந்தது. ஆனால் முடியாதே. நான் சரவணாவோட காதலிய பார்க்க வந்திருக்கேன். லேசாக புன்னகைத்துக் கொண்டே ஜெயராஜுக்கு பதில் சொன்னார் சிவகுமார். அவரது பதிலை கேட்டதும் வெற்றி பேரதிர்ச்சியுடன் சரவணனை பார்த்தார். சிவகுமாரே நேரில் அவனது காதலியை பார்க்க வரும் அளவுக்கு சரவணன் ஒரு பெரும் புள்ளியாக இருப்பான் என அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. உடனே எழுந்து தனது சேரை சிவகுமாருக்கு கொடுத்தார். சிவகுமார் தாரிகாவின் நிலையை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார். சரவணா, எனக்கு ஃபாரின்ல சில டாக்டர்ஸ் தெரியும். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா எனக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணி கொடுக்க. சரவணனை பார்த்து கேட்டார் சிவகுமார். ஆனால் சரவணன் அதை உடனே மறுத்து விட்டான். இல்ல, அவசியம் இருக்காது. ரொம்ப நன்றி. சரவணனுக்கு மார்ட்டினை நம்ப முடியாது. அதனால் அவனது யூனிவர்சிட்டி புரொஃபசரை தேடி ஆட்களை அனுப்பியிருந்தான். வேறு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என பார்த்து கொண்டிருந்தான். சிவகுமாருக்கு அவனது பதிலை கேட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. சிறிது நேரத்திற்கு அந்த ரூமில் அமைதி மட்டும்தான் இருந்தது. சரவணன், இன்னைக்கு நைட் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு. நீயும் வர்மன் ஃபேமிலி கூட ரொம்பவே நல்லா ஒரு ஃபைட் பண்ணிருக்க. அதனால என்னோட இந்த அழைப்பை மறுக்காம நீ வரணும் என்று கூறினார். சிவகுமார் கூறியதை கேட்டதும் ஜெயராஜுக்கு மீண்டும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்படின்னா வர்மன் குடும்பத்தோட தெரசா சேரிட்டி சம்பவத்துக்கும் சரவணனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்று யோசித்தார். சரவணனுக்கு அதை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது என அவருக்கு தெரியும் தான். ஆனாலும் அவன் கோஸ்டோன் வந்தே கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி என்றுதான் அவருக்கு யோசனையாக இருந்தது. சரி, கண்டிப்பா வரேன். சரவணனும் வேறு எந்த ஒரு வழியும் இல்லாததால் டின்னருக்கு வருவதாக ஒத்துக்கொண்டான். சிறிது நேரம் இருந்துவிட்டு சிவகுமாரும் நிவேதிதாவும் சென்றார்கள். ரூமை விட்டு வெளியே போனதும் சிவகுமார், ரொம்ப பாவம் இல்ல என்றார். அதெல்லாம் பாவப்பட ஒன்னும் இல்ல தாத்தா, அதுதான் அவங்களோட காதல், எதனாலும் அழியாத காதல். நீங்க என்ன பத்தியும் யோசிக்காதீங்க. உலகத்துல வேற ஆளே இல்லையா என்ன? அது மட்டும் இல்ல, நீங்களே பாத்தீங்க தானே, சரவணனுக்கு தாரிகா மேல இன்னும் அப்படியே குறையாத காதல் இருக்கு. என்னால அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நடுவுல போக முடியாது தாத்தா. எனக்கு உன்னை பார்த்தாதாமா பாவமா இருக்கு. கண்டிப்பா நான் உன்னை இப்படியே விட மாட்டேன். சிவகுமார் என்ன சொல்ல வருகிறார் என நிவேதிதா யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்த கேப்பில் அவர் இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னார். நீ தாரிகா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்று சொல்லிவிட்டு சென்றார். நிவேதிதா அதை கேட்டு வாயடைத்து போனாள். ப்ளூ மூன் ஹோட்டலில் சரவணனுடன் சேர்ந்து இன்னும் சில பேர் டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சரவணா, நீங்க அந்த லேண்ட டெவலப் பண்ற ஐடியால தானே இருக்கீங்க? சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் போது பாதியில் கேட்டார் சிவகுமார். அவரது முகத்தில் ஏதோ ஒரு எச்சரிக்கைக்கான அறிகுறி தெரிந்து கொண்டிருந்தது. ஆமா, நிவேதிதா கொடுத்த ரியல் எஸ்டேட் கம்பெனிய டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன். தலையை ஆட்டிக்கொண்டே பதில் சொன்னான் சரவணன். சிவகுமாருக்கு சரவணன் அதிகம் திமிருடன் இருக்கிறான் போல தெரிந்தது. எனக்கு புரியுது, ஆனா என்ன கேட்டா நான் அப்படி பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். அந்த ஒரு நிலத்துக்காக பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சுதான் வர்மா குடும்பம் உங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்திருக்காங்க போல என்று மிகவும் சீரியஸாக சொன்னார் சிவகுமார். எனக்கும் அதுதான் வேணும். மிகவும் சிம்பிளாக முடித்து வைத்தான் சரவணன். அவன் அது பற்றி எல்லாத்தையும் விசாரித்து வைத்திருந்தான். சிவகுமாருக்கு சரவணனின் தைரியம் பிடித்திருந்ததுதான். ஆனால் அவரும் அதே தைரியத்தினால்தான் சிக்கிக் கொண்டார் என்பது அவருக்கு ஒரு பாடமாக இருந்தது. அவர் ஏதோ சொல்ல வாயை திறந்தார். அந்த நேரத்தில் ஹரீஷ், பாஸ், ஒரு விஷயம் நடந்திருக்கு என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தார். அத்தியாயம் 173. ரத்த வெள்ளத்தில் விக்ரம். சிவகுமாருக்கு அங்கே ஹரீஷை கண்டதும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவருக்கும் அவரை பற்றி தெரியும்.
கோஸ்ட் டவுனில் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அரிஷிடம்தான் கேட்பார்கள். அவருக்கு அதுக்கான கூலி அதிகமாக இருப்பது மட்டும் இல்லாமல் அவருக்கு சாதாரண ஒருத்தர் அடைந்து கொள்ள முடியாத அளவு ஒரு அடையாளமும் இருந்தது. சரவணன் உடனே அரிஷை பார்த்து கையை காட்டினான். சைகையிலே இப்போது பேச வேண்டாம் என சொன்னான். பின் சிவகுமாரின் பக்கம் திரும்பினான். நான் இந்த நிலத்தை எடுத்துதான் ஆகணும். வர்மன் குடும்பம் இப்படி நிறைய விஷயங்கள சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் நல்லாவே ஹேண்டில் பண்ணிக்குவேன். அவங்க எதுவும் கோல்மால் பண்ண பாத்தாங்கன்னா என்கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு. சிவகுமார் சரவணனின் உறுதியை பார்த்ததும் எதுவும் பேசவில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு திரும்ப கூப்பிட்டதுக்கு காரணம் உங்க மேல இருக்க அழுக்க தொடச்சு உங்களை நிரபராதின்னு தெளிவுபடுத்தத்தான். சரவணன் சொன்னதை கேட்டதும் அதிர்ந்தார் சிவகுமார். அவர் முன்னாடி இருந்ததை விடவும் இப்போது சரவணன் அதிக சக்தி வாய்ந்தவனாக தான் இருப்பான் என்று அவருக்கு புரிந்தது. ஆனாலும் அவர் எப்போதும் எல்லாத்தையும் நிதானமாகவும் அமைதியாகவும் செய்யக்கூடியவர். அவருக்கு சரவணனை பார்க்கும் போது அவன் எப்போதும் அவரை போல ஆக மாட்டான் என்று தெரிந்தது. சரவணன் இப்போது திரும்பி அரிஷிக்கு பேச சொன்னான். இது ஒன்னும் அர்ஜென்டான விஷயம் இல்ல. ஆனா அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே ப்ளீட் ஆகிட்டு இருக்கான். ஆனா அதே மாதிரி அவர் உயிருக்கு ஒன்னும் ஆகாது. யாருக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கான்? குழப்பத்துடன் கேட்டான் சரவணன். விக்ரம் ட்ரில்லிங் ரிக்ல இருந்து வந்ததும் அவன் கிளம்பி போகல. அவனுக்கு அவ ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இருந்திருக்கு. தாரிக்காவை சரி பண்ண யாராவது டாக்டர்ஸ் இருக்காங்களான்னு தேட நினைச்சான். ஆனா அவனுக்கு அதுக்கான வசதி இல்லன்னு தெரியும். அதுக்கப்புறம் நிலத்தை பார்க்க போனான். அவ அங்க போகும்போது ஏற்கனவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அங்க வந்திருந்திருக்காங்க. விக்ரம் போய் பேசவும் அது அப்படியே சண்டையா இருக்கு. சரவணன் விக்ரம் அவனுக்காக வேலை செய்வதற்காக இப்படியெல்லாம் செய்வான் என கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு சண்டையில் தோத்து போவான் என்றும் நினைக்கவில்லை. அவன்தான் ஒரு கில்லர் ஆச்சே. சரி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து பாக்க என்று கூலாக பதில் சொன்னான் சரவணன். எப்படி நீங்க இவ்ளோ கூலா இருக்கீங்க? அங்க விக்ரம் சாகர் நிலைமையில இருக்கான்னு சொல்றேன், நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க. சிரித்துக் கொண்டே கேட்டான் ஹரிஷ். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல. விக்ரம் ஒரு கில்லர். அவன் முன்னாடி ஒரு ஆர்மியே வந்தாலும் கூட அவன் எதிர்த்து நிப்பான். அவரை ஒருத்தன் எதிர்க்க பார்த்து அவர் திரும்ப சண்டை போட்டாருன்னா நீங்க என்ன தெரியுமா வந்து சொல்லணும்? விக்ரம் ஒருத்தனை கொன்னுட்டான், அதனால அவனுங்க விக்ரம்க்கு குடைச்சல் கொடுக்கறாங்கன்னு தான் வந்து சொல்லணும். அது என்னவோ உண்மைதான். ஆரம்பத்துல விக்ரம் யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிருக்கலன்னா இந்த நேரத்துக்கு கண்டிப்பா ஒருத்தனை கொன்னு இருப்பான். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பான் போல. அதனாலதான் ஒன்னும் பண்ணாம இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த சைட்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. சரவணன் இப்போது இருக்கும் இடத்தில் இருந்து நிலத்துக்கு போக சுமார் 1 மணி நேரமாவது ஆகும். அதனால் உடனே கையை தட்டி கொண்டு எழுந்தான். பின் தனது ஆட்களை பார்த்தான். எல்லோரும் அவனுடன் சேர்ந்து எழுந்து கொண்டு வெளியேறினார்கள். சிவகுமாருக்கு சரவணனின் ஒவ்வொரு செயலும் கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருந்தது. அவன் தனது ஆட்களுக்கு முன்னால் செல்வதை பார்க்கும் போது ஒரு தளபதியை பார்ப்பது போல் இருந்தது. சரவணன் சென்றதும் சிவகுமார் ஒருத்தனிடம், சவுத் கேட் பொலிவார்ட்ல யாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று கேட்டான். அதுக்கு அவன், யாருன்னு சரியா தெரியல, ஆனா ரூபனோட ஆளுங்க தான் அந்த இடத்துக்கு இன்னைக்கு போயிருக்காங்க. என்னது, ரூபனோட ஆளுங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் சிவகுமார். உடனே சிவகுமார் சரவணனுக்கு கால் எடுத்தார். ஆனால் சரவணன் காலை அட்டன் பண்ணவில்லை. அடுத்து உடனே நிவேதிதாவுக்கு கால் எடுத்தார். நிவேதிதா, நீ உடனே சவுத் கேட் பொலிவார்டுக்கு போய் சரவணனை தடுத்து நிறுத்து என்று சொன்னார். சிவகுமார் சொன்னதை கேட்டதும் நிவேதிதா லேசாக புன்னகைத்துக் கொண்டே, ஓகே தாத்தா, போறேன் என்று சொன்னாள். அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கொண்ட நிவேதிதா குளிக்க போனாள். அவள் மனதுக்குள் தனது தாத்தாவை வருத்தெடுத்துக் கொண்டிருந்தாள். அவர் ரொம்ப டூ மச்சாக போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கொண்ட நிவேதிதா குளிக்க போனாள். அவள் மனதுக்குள் தனது தாத்தாவை வருத்தெடுத்துக் கொண்டிருந்தாள். அவர் ரொம்ப டூ மச்சாக போய்க் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தாள். நிதானமாக குளித்து முடித்துவிட்டு மனதுக்கு ஏதோ தப்பாக படவும் தான் உடனே அவர் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டாள். ஆனால் அவள் போகும்போது மிகவும் லேட் ஆகிவிட்டிருந்தது. சரவணன் ஏற்கனவே சவுத் கேட் பொலிவார்டிற்கு வந்து சேர்ந்திருந்தான். அவன் ஆர்ட்ஸ்வில் கட்டிட இடிப்புக்கு போய் இருந்தான். 5 வருடங்களுக்கு முன்பு அது சிவகுமாரின் ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. அதனாலேயே சிவகுமார் சரவணனை தடுக்க நினைத்தார். அந்த இடத்தில் இருக்கும் சிக்கல் எல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரிந்தது.
ஆர்ட்ஸ்வெல் கட்டிடம் இடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் பல கம்பெனிகளின் கைக்கு மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் எதுவும் நீடித்து நிற்கவில்லை. கடைசியில் வர்மன் குடும்பத்தின் கைக்கு வந்ததும் தான் கொஞ்ச காலத்துக்கு நிலையாக இருந்தது. காரை கேட்டுக்கு முன்னால் நிறுத்தினான் சரவணா. கேட் வாசலில் இப்போது யாரும் காவலுக்கு நின்று கொண்டு இருக்கவில்லை. அவன் காரில் இருந்து இறங்கி மெயின் என்ட்ரன்ஸுக்கு சென்றான். அங்கே இப்போது மிகவும் உயரமாக வேறு ஒரு கேட்வே கதவு கட்டப்பட்டு இருந்தது. அந்த கதவின் உயரத்தில் விக்ரமை கட்டி தொங்க வைத்திருந்தார்கள். அவனது உடம்பில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அதை சேர்க்கும் விதமாக கீழே ஒரு வாளி வைத்திருந்தார்கள். தடிமாடுங்க, கொஞ்சம் கூட கருணை காட்டாம இப்படி பண்ணிருக்கானுங்க என்று சொல்லிக்கொண்டு ஹரிஷ் உடனே விக்ரமை கீழே இறக்கிவிட ஓடினார். அவனோட நிலைமை எப்படி இருக்கு? விக்ரமை பார்த்து கொண்டு இருந்த ஹரிஷிடம் கேட்டான் சரவணன். பாஸ், விக்ரம் இப்படி பண்ணவன் கண்டிப்பா ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் தான். இவனோட உடம்புல கிட்டத்தட்ட 40 காயத்துக்கு மேல இருக்கு. ஆனா ஒண்ணு கூட உசுறு போகக்கூடிய அளவுக்கு இல்ல. இப்ப நம்ம உடனே போய் கொஞ்சம் பிளட் ஏத்துனாலே சரியாகிடும். இங்க பக்கத்துல தான் ஒரு இல்லீகல் கிளினிக் இருக்கு. எனக்கு வழி தெரியும், அங்க கூட்டிட்டு போவோம். சரவணன் தலையை ஆட்டவும் ஹரிஷ் உடனே அவனை தூக்கி வண்டியில் போட்டுக்கொண்டு அந்த கிளினிக்கை நோக்கி சென்றார். விக்ரமை கூட்டிக் கொண்டு வேறு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது. ஏனென்றால் அப்படி போகும்போது ரெஜிஸ்டர் செய்தாக வேண்டும். அப்படி செய்தால் அவனது ட்ரீட்மெண்ட் முடியும் முன்னரே அவனை போலீஸ் பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். கிளினிக்கு போய் பிளட் ஏத்த தொடங்கவும் கொஞ்ச நேரத்திலேயே விக்ரமின் நிலைமை சரியாகி கொண்டு வந்தது. அவன் கண்ணை திறக்கும் போதே அவனுக்கு முன்னால் சரவணன் இருப்பதை பார்த்தான். அவனுக்கு அவனை பார்த்ததும் வருத்தமாக இருந்தது. சாரி சார், நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். எல்லாம் என்னோட கோவத்தினாலதான். ஆமா, உங்களோட கோவம் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. உங்களை பார்த்தா ஒரு கில்லர் மாதிரியே தெரியலையே. ஒரு கில்லருக்கு எங்க இருந்து கோபம் வரும்? நீங்க பண்ணது நினைச்சு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஊர்லயே நீங்க தான் நம்பர் 1 அது இதுன்னு எல்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த ஃபீல்ட்ல உங்களை தவிர வேற யாருமே இல்லன்னு தான் அப்படி சொல்றாங்களா? சரவணன் அத்தனையும் கிண்டலுக்கு தான் சொன்னாலும் கூட விக்ரமுக்கு அதை கேட்டு கொஞ்சம் மனசு அமைதியானது. எனக்கு பின்னால இருந்து சில தடவை அந்த ஸ்டன் ஸ்டிக்ஸ வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால என்னோட எல்லா ஆக்ஷனும் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஆரம்பத்திலேயே நான் ஆக்ஷன் எடுத்திருந்தா கண்டிப்பா எல்லாரையும் கொன்னே போட்டிருப்பேன். சரி, என்னாச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. சரவணன் விளையாட்டை நிறுத்திவிட்டு சீரியஸாக கேட்டான். இந்த இடம் ரொம்ப டேஞ்சரானதுன்னு கேள்விப்பட்டேன். இங்க இருந்த கட்டடம் இடிக்கப்பட்டு இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் டேக் ஓவர் ஆகல. அதனால நான் சும்மா சிச்சுவேஷனை பார்க்க வந்தேன். நான் வந்து பார்த்த நேரம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட மிஷின் எல்லாம் வந்திருந்தது. அத பார்த்ததும் இந்த இடம் இப்ப உங்களுக்கு சொந்தமானதுன்னு ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை வர்மன் குடும்பம் கொடுத்த வார்த்தையை திரும்ப எடுத்துக்கிட்டாங்களோன்னு யோசிச்சேன். உடனே போய் அங்கிருந்த ஆளுங்க கிட்ட கேட்டேன் என்று சொல்லிக்கொண்டு போனான். கூடவே அது பத்தி எல்லாம் கேட்க அவன் யார் என்ற யோசனையும் வந்தது. விக்ரம் கேட்க போகவும் எல்லோரும் அவனை அடிக்க தொடங்கி விட்டார்கள். அது என்னோட இடம் இல்ல, நம்மளோட இடம் என்று விக்ரமை இடைமறித்து சொன்னான் சரவணன். ஆரம்பத்துல நான் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தேன். அவங்கள என்னால டீல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அப்பதான் அந்த ரூபன் வந்தான். அப்பா, அவனோட மூஞ்ச கூட என்னால பார்க்க முடியல. விக்ரமின் முகம் வெறுப்பை காட்டிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 174. இரட்டை மரணம். விக்ரம் நடந்தது அனைத்தையும் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டிருந்தார். சரவணன் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தான். அந்த ரூபன் இருக்கான்ல சார், சத்தியமா சொல்றேன், அவன் ரொம்ப மோசமானவன். அவன் எனக்கு உங்ககிட்ட முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் பாடமா எடுத்து இதுல இருந்து பின்வாங்க சொல்ல சொன்னான். இந்த இடத்துக்கு அவங்க தான் சொந்தக்காரங்களாம். நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு தான் என் நரம்ப கட் பண்ணி விட்டான். கூடவே ஜாஷ், ஹரிஷ் 2 பேரோட நரம்பையும் கட் பண்ணி விடுவேன்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, சிவகுமார் திரும்பி வந்தத அவனால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. எப்படியும் அவருக்கும் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுப்பேன்னு சொன்னான். விக்ரம் இதுவரை சொன்னது அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்தான் சரவணன். மெதுவாக தலையை வளைத்து ஹரிஷை பார்த்தான். ஏய், ரூபன் உன்னோட நரம்ப கட் பண்ணிடுவானா, ஜாக்கிரதையாரு. ஐயோ அம்மா, வலிக்குமே. இப்ப சும்மா நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கே. மன்னிப்பு கேக்குறதுக்கு இன்னும் நேரம் இருக்குதானே? பயந்து விட்டது போல பாவனை செய்து கொண்டே சென்றார் ஹரிஷ். ஆமா,
இப்போ ஒண்ணு கெட்டு போகல. உடனே அவன் எங்க இருக்கான்னு பாரு. உடனே மன்னிப்பு கேட்டலாம். ஆமா, முதல்ல அவன் யாரு? குழப்பத்துடனே கேட்டான் சரவணன். அவனோட முழு பெயர் ரூபன் டேனியல். டேனியல் குடும்பத்துக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. அவன் சவுத் கேட் பொலிவார்ட்ல ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்னும் டேனியல் ஃபேமிலியா இருக்காது. அவங்களுக்கு இந்த இடத்தை எடுத்துக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட அவங்களால கண்டிப்பா இதை சரி பண்ண முடியாது. அப்ப அந்த ரூபனை மீட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நாடியை தேய்த்து கொண்டே கேட்டான் சரவணன். சரி, நான் போய் அவனை தேடி பாக்குறேன். அவன் எப்பவும் ஒரு பாருக்கு வரதா சொல்லிருக்காங்க. இல்ல வேணாம், நாம அவனை தேடி போறதுக்கு பதிலா அவனே நம்மள தேடி வர்ற மாதிரி பண்ணலாம். சரவணன் சொன்னதை கேட்டதும் லேசாக புன்னகைத்தார் ஹரிஷ். அவருக்கு சரவணன் என்ன சொல்ல வருகிறான் என நன்றாக புரிந்து விட்டது. உடனே அவர்கள் ஆஷ்வெல் ரெசிடென்ட்டை நோக்கி சென்றார்கள். அங்கே போய் பார்த்த நேரத்தில் அங்கே 20க்கும் மேற்பட்ட மெஷின்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து கொள்ளவென யாருமே இருக்கவில்லை. அதை வைத்து பார்க்கும்போது ரூபன் உண்மையிலே தைரியமானவன்தான் என்று தெரிந்தது. சீக்கிரம் எல்லாரும் உடனே பிளான் படி வேலையை செய்யுங்க என்று ஆர்டர் போட்டான் சரவணன். சிறிது நேரத்திலேயே அந்த இடம் பெட்ரோலின் வாசனையால் நிறைந்து போனது. ரூபன் தனக்கு சொந்தமான மார்வல் கிளப்பில் இருந்தான். அவனுக்கு முன்னால் 2 பெண்கள் தமது உடலை பாம்பை போல நெளித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் காண முடியவில்லை. அதில் கடுப்பானவன் வேறு யாராவது பார்க்கலாம் என சட்டையை போட்டுக்கொண்டு எழுந்து போக பார்த்தான். அப்போது அவனது ஆட்களில் ஒருத்தன் பதறிக்கொண்டு ஓடி வந்தான். என்னடா, அதான் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, இந்த நேரத்துல எதுக்குடா சாவ பார்த்தவ மாதிரி ஓடிட்டு வர என்று கோபத்தில் பலார் என்று அறைந்தான் ரூபன். நடப்பதை சொல்ல வந்தவன் கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு ரூபனை பார்த்தான். அவனுக்கு இப்போது இதை சொல்லணுமா வேண்டாமா என யோசனையாக இருந்தது. வேண்டியது ஒன்று, பிறகு ஏன் சொல்லல? என கொன்றாலும் கொன்று விடுவான். அதற்கு இன்னும் 2 அறை வாங்கினாலும் பரவாயில்லை என நினைத்தான். சார், ஹார்ட்ஸ்வில் ரெசிடென்ஷியல்ல ஒரு ப்ராப்ளம் என்று ஒரு மாதிரியாக சொல்லி முடித்தான். அதை கேட்ட ரூபன் சத்தமாக சிரித்தான். என்னது, ஹார்ட்ஸ்வில் ரெசிடென்ஷியல்ல ப்ராப்ளமா? டேய் சார், அங்க அத்தனை விலை உயர்ந்த மிஷினை வச்சுட்டு வந்தது அங்க ஒண்ணும் நடக்காது, யாருக்கும் அவரை சீன்ற தைரியம் இல்லன்னு தான். ஆனா நீ இப்படி வந்து சொல்ற என்று பக்கத்தில் இருந்த இன்னும் ஒரு அடியாள் சொன்னான். விஷயத்தை சொல்ல வந்தவனுக்கே இது பெரும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் அவன்தான் நேரிலேயே பார்த்து விட்டானே. அவனது குழப்பமான முகத்தை பார்த்ததும் ரூபன் யோசித்தான். சரி, பேசாம போய் பாக்குறேன். ஆனா மவனே, நீ நல்லா வேண்டிக்கோ அங்க ஏதாவது நடந்திருக்கணும்னு, இல்லன்னா உனக்கு ஏதாவது மோசமா நடந்துரும் என்று முன்னால் இருப்பவனின் கன்னத்தில் தட்டி விட்டு சொன்னான் ரூபன். ரூபன் ஆஸ்ட்வெல் ரெசிடென்ட்டின் கேட்டுக்கு முன்னால் வந்து நின்றதுமே சரியாக பூம் என்ற சத்தத்துடன் எல்லாம் வெடித்து சிதறியது. கண் முன்னாலே எல்லாம் சாம்பலாகிக் கொண்டு இருப்பதை வெறியுடன் பார்த்து கொண்டு இருந்தான் ரூபன். அவனது ஆட்களும் கொதித்துக் கொண்டு இருந்தார்கள். எவன்டா இத பண்ணது என்று தொண்டை கிழியும் அளவு சத்தத்துடன் கத்தினான் ரூபன். அங்கே எங்கும் சரவணனை காண முடியவில்லை. அவன் ஒன்றும் ஓடி போகவில்லை. பெட்ரோல் கொளுத்தியதும் அவனுக்கு ஒரு மெசேஜ் வர உடனே கிளம்பி விட்டான். அது வர்மன் குடும்பத்தை பற்றியதாக தான் இருந்தது. ஜெகதீஷ் தெரேசா சேரிட்டி பில்டிங்கில் இருந்து பாய்ந்து தற்கொலை செய்து விட்டான். ருத்ராவுக்கு ஆபீஸின் பொறுப்பு ஒப்படைக்கப்படுவதாக ஒரு நோட்டீஸ் கிடைக்க பெற்றது. அதை பார்த்ததும் அவனுக்கு 9ஆம் மேகத்தில் காலடி வைத்தது போல இருந்தது. உடனே பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக புறப்பட்டு வந்து கொண்டு இருந்த நேரத்தில் அவனும் கொலை செய்யப்பட்டு விட்டான். இந்த 2 சம்பவமும் மொத்த வர்மன் குடும்பத்தையே நிலைகுலைய வைத்திருந்தது. விஷயத்தை கேள்விப்பட்டதும் சரவணனும் உடனே தெரேசா சேரிட்டியை நோக்கிதான் சென்றான். அவனுக்கு பின்னாலே ஒரு போலீஸ்காரும் வந்து சேர்ந்தது. அதிலிருந்து ரவிச்சந்திரன் இறங்கி வந்தார். எப்பா சரவணா, எப்படியோ உன்னை பார்த்துட்டேன். வேகமாக சரவணனை நோக்கி நடந்து கொண்டே சொன்னார் ரவிச்சந்திரன். என்ன சார், ஜெகதீஷனோட பாடியை பார்க்க வந்திருக்கீங்களா? கண்டிப்பா சொல்றேன், அவன் இப்படி தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல என்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக சொன்னான் சரவணன். அதை கேட்டதும் ரவிச்சந்திரன் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார். இப்போ எல்லாத்தையும் தெளிவா பேசு. உன்னோட இந்த தெளிவு ஸ்டேஷனுக்கு அதை அனுப்பும் போது எங்க போச்சு? அந்த விஷயத்துலன்னு சொன்னா என்னாலையும் உன்னை காப்பாத்த முடியாது என்று கடுகடுத்து கொண்டே சொன்னார்.
அதை கேட்டதும் அதிர்ந்து போனான் சரவணன். என்னது, நான் ஸ்டேஷனுக்கு அனுப்புனேனா? என்ன அனுப்புன? சரவணனின் குழம்பிய முகத்தை பார்த்த ரவிச்சந்திரன் அதிர்ந்தார். என்ன இப்படி பாக்குற? அப்போ அது எதையும் நீ அனுப்பலியா? நீதான் அனுப்பியிருப்ப. உனக்கு செம்ம பவர் இருக்கு, அது இதுன்னு மொத்த ஸ்டேஷன் உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்கு. சரி, அதை விடு. எனக்கு என்னமோ நீ செஞ்சிருக்க மாட்டேன்னு தான் தோணுச்சு. ஆனா இது ஒன்னும் அவ்வளவு சீக்கிரமா தீரக்கூடிய பிரச்சனை இல்லன்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்கு பண மோசடி லிஸ்ட் கிடைச்சிருக்கு. ஆனா அது உன்கிட்ட இருக்கிற மாதிரி விளக்கமா இல்ல. அப்படியே கிடைச்சாலும் கூட எல்லாத்தையும் அலசி ஆராயாம ஒரு முடிவெடுக்க முடியாம தான் இருக்கும். லிஸ்ட் கையில கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வேலை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனா இதுல பெரிய இடத்துக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காது. போதா குறைக்கு லிஸ்ட் நேரடியா மீடியாவுக்கு போயிடுச்சு. என்னவோ, இப்ப உன்னோட கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிய விட அதிகமா தெரியாதவங்க தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் என்று நெற்றியை சுருக்கிக் கொண்டே சொல்லி முடித்தார். சரவணன் இது எதையும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவங்க எப்படி அதை ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருந்தாங்க? இன்னைக்கு சாயங்காலம் தான் டெலிவரி ஆகியிருந்துச்சு. சிசிடிவி கேமராவை செக் பண்ணப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா முன்கேட் சிசிடிவில இருந்து தப்பிச்சு ஒரு நாய்கிட்ட கொடுத்து அனுப்பி இருந்திருக்காங்க. ஏன்னா இப்ப இங்க இருக்கிற பார்சல் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஐடி இல்லாம எதையும் அனுப்ப முடியாது. அதனால எப்படியும் உள்ளூர்ல இருந்து தான் வந்திருக்கணும். ரோட்ல இருக்க கேமரால கூடவா தப்பிச்சான்? அதை இன்னும் செக் பண்ணல. அதுல மாட்ட வாய்ப்பு இருக்கு. சரி, வந்த பார்சல் எனக்கு காட்ட முடியுமா? அது போட்டோவா இருந்தாலும் கூட பரவாயில்ல. அப்புறமா போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஆனா யார்கிட்டயும் காட்டக்கூடாது, அப்புறம் எனக்கு தான் பிரச்சனையாகும் என்று சொன்னார். பின் சரவணனின் தோளை தட்டிவிட்டு அங்கே இருந்து சென்றார். போகும் முன்னாடி சரவணனுக்கு ஏதும் தேவையாக இருந்தால் பிரகாஷின் இடத்துக்கு போய் மறைவாக இருக்கலாம் என்றும் சொல்லிவிட்டு சென்றார். அவனுக்கோ இப்போது ஒளிய எந்த ஒரு அவசியமும் இருக்கவில்லை. சரவணன் கொஞ்சம் யோசிக்க தொடங்கினான். இது எல்லாத்தையும் பண்றவங்களோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. ஆனா என்னவா இருந்தாலும் டார்கெட் நானாதான் இருக்கும். ரூபனா இருக்க வாய்ப்பில்லை. வர்மன் குடும்பத்துல விஷயம் தெரிஞ்ச 2 பேரையும் இப்ப உயிரோட இல்லாம பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஜெகதீஷ் எனக்கும் ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவனாதான் இருந்தான். இத பண்ணக்கூடிய ஆள் யாரா இருக்கும்னு யோசிச்சா ஸ்டீல் ட்ரியோ இல்லன்னா ஃபாரின் மணி லாண்டரிங் பேங்க் ஆளுங்க. நான் அவங்களோட பிளான நாசம் பண்ணிருக்கேன். அதனால அவங்க கண் ஏன் மேலதான் இருக்கும் என்று எல்லா பக்கத்திலும் யோசித்துக் கொண்டிருந்தான். பின் லேசாக சிரித்துவிட்டு அவங்களா இருந்தா நல்லாதான் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டான். அத்தியாயம் 175. சரவணாவுக்கு ஸ்கெட்ச். சரவணன் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ரவியிடம் இருந்து ஒரு போட்டோ வந்தது. அது ஒரு நார்மலான டெலிவரி பாக்ஸாக தான் இருந்தது. ஆனால் அதில் ஒரு பிங்கர் பிரிண்டை கூட எடுக்க முடியவில்லை என சொல்லியிருந்தார் ரவி. அப்போது சரவணனுக்கு ஒரு யோசனை வர உடனே அதை ஜஸ்டினுக்கு அனுப்பி வைத்தான். அடுத்த நொடியே ஜஸ்டினிடமிருந்து ஒரு ரிப்ளை வந்திருந்தது. உன்னாலேயே நான் பணக்காரன் ஆயிடுவேன் போல. ஏஜென்சி ஆரம்பிச்சதுல இருந்து நீ மட்டும்தான் ப்ராஜெக்ட் தந்துகிட்டு இருக்க என்று கூறியிருந்தான். சரவணன் அதை படித்ததும் சிரித்துவிட்டு என்னால சரி உருப்படியாக என்று பதில் அனுப்பினான். சிறிது நேரத்திலேயே ஜஸ்டின் சரவணனுக்கு கால் எடுத்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. டோமேக்ஸ், பிளாக் ஈகிள், கூடவே இன்னும் சில சர்வீஸும் இருக்கு. ஆனா எனக்கு பிளாக் ஈகிள் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல அவங்க அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்த்தவங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கும் ஜார்ஜ் கிட்ட இருந்த அளவுக்கு பவர் இருந்துச்சு. இவனோட பீக்ல இருந்த நேரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு காணாம போயிட்டான். ஆனா இப்ப கொஞ்ச நாளா திரும்ப ஆக்டிவா இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. சரி, அவன் இப்ப எங்க இருக்கான்? ஏன் நீ அவனை பாக்க போறியா? ஆமா, அவன் என்ன பாக்க வர்ற மாதிரி பண்றதை விட இது பெட்டர். இருக்கிற டீடைல்ஸ வச்சு அது எல்லாத்தையும் இப்பவே கண்டுபிடிக்க முடியாது. ஆக்டிவா இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. நான் 2 நாளைக்கு கொஞ்சம் அவதானிச்சுட்டு தான் சொல்லணும். ஜஸ்டின் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். பின் சரவணனும் ஹரிஷும் கிளம்பி செல்லலாம் என காரில் ஏறினார்கள். அப்போது திடீர் என்று மிகவும் பிரகாசமான ஒரு வெளிச்சம் அதிவேகமாக அவர்களை நெருங்கிக் கொண்டு வந்தது. சரவணன் சீட் பெல்ட்டையும் போட்டிருந்தான். அவனுக்கு அதை கழட்டிவிட்ட பயமோ இல்லை. ஹரிஷுக்கு உடனே காரை ஸ்டார்ட் செய்து அசையவோ வாய்ப்பு கொடுக்காமல் உடனே வந்து மோதியது அந்த கார். ஹரிஷை ஏர் பலூன் காப்பாற்றியது. அவன் உடனே வேகமாக காரை விட்டு இறங்கினான்.
சட்டை கையை உயர்த்தி கொண்டு வேகமாக போய் மோதியவனின் காலரை பிடித்து வெளியே இழுத்தான். ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க, நான் மாத்திரை போட மறந்துட்டேன், அதனால லேசா மயக்கமா இருக்கவும் வந்து மோதிட்டேன் என்று உடனே கெஞ்சத் தொடங்கினான். ஆனால் அவனது வாய் மட்டும்தான் கெஞ்சியதே தவிர அவனது கண்கள் மிகவும் கூர்மையாக அரிஷை பார்த்து கொண்டிருந்தன. அரிஷுக்கு அந்த கண்களுக்கு சொந்தக்காரரான முன்னால் இருக்கும் பிரபுவின் அடையாளம் தெரிந்துவிட்டது. டேய், யாரோட அவன் அனுப்புனது? அரிஷ் சட்டை காலரை இறுக்கிக் கொண்டே கேட்டான். அதை கேட்டதும் நக்கலாக சிரித்தான் பிரபு. இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற என்று சொல்லிவிட்டு சரவணனை பார்த்தான். அவன்தான் அவரோட ரெஸ்டிங் டைமை டிஸ்டர்ப் பண்ணிட்டான், அதுக்கு பதிலா தான் இது என்று புதிராக சொன்னான். அதை கேட்டதும் சரவணன் கொஞ்சம் சத்தமாக, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு கேட்கல, காத்து பலமா அடிச்சுக்கிட்டு இருக்கு, யாராவது வந்து இந்த காத்த கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்களேன் என்று கத்தினான். அதை கேட்டதும் சில பேர் வந்து உடனே பிரபுவை சுற்றி கொண்டார்கள். அங்கே போலீசும் இருப்பதால் அரிஷ் ஏதும் செய்து மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அதனாலே சரவணன் இப்படி ஒரு மறைப்பை போட்டான். அரிஷ் எதுக்காகவும் தாமதித்துக் கொண்டு இருக்காமல் காரின் நம்பர் பிளேட்டை உடைத்து அதன் கூரிய முனையால் பிரபுவின் வலது தொடையில் குத்தினான். பிரபுவோ வலியில் அலறத் தொடங்கினான். டேய், உன்னோட இடது தொட நல்லாதான் இருக்கு, அதே மாதிரி பிளேட்டோட இன்னொரு மூலையும் இருக்கு, இப்பவே சொல்றியா இல்ல என்று ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கும் அந்த துண்டை அவனது முகத்துக்கு நேராக நீட்டிக்கொண்டே கேட்டான். பிரபுவினால் வலியை கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதுக்கு மேல் அவனால் எதையும் தாங்கவும் முடியாது என அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. உடனே, ரூபன், அவன் தான் இப்படி பண்ண சொன்னான், கூடவே அவன் நிவேதிதாவை வச்சு பழி வாங்க போறதாவும் சொன்னான் என்று ஒரு வழியாக சொல்லி முடித்தான். ரெஸ்ட், ரூபன், நிவேதிதா என சொன்னதை வைத்து பிரபு எந்த ரெஸ்டிங்கை சொன்னான் என புரிந்துவிட்டது. சரவணன் எதையும் யோசிக்காமல் உடனே நிவேதிதாவுக்கு கால் எடுத்தான். அவள் சிவகுமாரின் பேச்சை கேட்டு சரவணனை தேடி வந்து எங்கேயும் காணாததால் திரும்பி போய்க் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவனது காலை பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் கடுப்பானாள். ஹே, எங்க இருக்க நீ? கூட யாரும் இருக்காங்களா என்று உடனே கேட்டான் சரவணன். நீயே இல்ல, அப்புறம் வேற யார் இருக்க போறாங்க? சரி, நீ எங்க இருக்கியோ அங்கே இரு, நான் உடனே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான். நிவேதிதா பேசும் விதத்தை வைத்து அவள் ஏதும் ஆபத்தில் இல்லை என்பதை கண்டறிந்து கொண்டான் சரவணன். ஆனால் ரூபன் மோசமானவன் என்றும் அவனுக்கு தெரியும். அதனால் கூடிய சீக்கிரம் நிவேதிதாவை பாதுகாத்திட வேண்டும் என யோசித்தான். நான் எங்க இருந்தா உனக்கு என்ன, எதுக்கு கேக்குற என்று கடுப்புடனே கேட்டாள். சரி, நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். நீ இன்னும் உன்னை பெரிய அப்பாட்டக்கராதான் நினைச்சிட்டு இருக்க என்று சொன்ன நிவேதிதா காலை கட் செய்தாள். நிவேதிதா இன்னும் சிறிது நேரத்திற்கு டிரைவ் பண்ணி கொண்டிருக்க திடீர் என்று பெட்ரோல் இல்லாமல் கார் நின்றது. அப்போது அவளுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு கார் வந்து நின்றது. அவள் பயத்துடனே திரும்பி பார்த்தாள். சொன்னேன்ல என்று சொன்ன சரவணன் கண்ணடித்தான். அதை பார்த்ததும் பழிப்பு காட்டினாள் நிவேதிதா. அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு இருந்தாள். சரி, யார பாக்க போயிட்டு இருக்க? ரூபன் டேனியல தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ என்று வெடுக்கென்று கேட்டாள். ஆனால் அவன் சரியாக கேட்டு விட்டது அவளுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. எங்கேயும் போக வேணாம், ஏன் கூட வா என்று காரில் இருந்து இறங்கி வந்து அவளது கையை பிடித்துக் கொண்டே சொன்னான் சரவணன். என்ன விடு, நம்ம கல்யாணம் உடைஞ்சிருச்சு, ஞாபகம் இருக்குதானே? உனக்கு என் மேல எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஐயா, மூஞ்சிய பாரு, எனக்கு ஒன்னும் மேல ஆசை கிடையாது. உன்னோட தாத்தா சொன்னதால தான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீ ரூபனை பார்க்க போக கூடாது, உனக்கு அவனை பத்தி தெரியாது, வா போலாம். சரவணன் சொன்னதை கேட்டதும் நிவேதிதா அவனை பார்த்து நெற்றியை சுருக்கினாள். என் தாத்தாவை நீ இழுக்காத, உன்னாலதான் எல்லாம். நீ மட்டும் அவரை திரும்ப வர வைக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு ரூபனை பார்க்க போக வேண்டிய அவசியமும் இல்ல என்று கோபமாக சொல்லிவிட்டு உடனே காரை ஸ்டார்ட் செய்து கொண்டு அங்கே இருந்து சென்றாள். நேராக குமார் கம்பெனிக்கு தான் சென்றாள். அவள் வந்ததை பார்த்த அடர்ந்த தாடியுடன் இருந்த ஒருத்தன் அவளுக்கு பக்கத்தில் வந்தான். மிஸ் நிவேதிதா, வந்துட்டீங்களா? ரூபன் சார் உங்களுக்காக இண்டிகோ கிளப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்று சொன்னான். அவனை தொடர்ந்து இன்னும் சில அடியாட்களும் அப்படியே வரிசையாக வந்து நின்றார்கள். அதை பார்த்ததும் அவளுக்கு வேறு வழி இல்லை என சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது.
அத பத்தி பேசுறதுக்கு எதுக்கு அங்க போகணும்? வேற எங்கேயாவது போகலாம்ல என்று திக்கி திணறி கேட்டாள். அதை கேட்டதும் ஒருத்தன் ஒரு மாதிரியாக புன்னகைத்து விட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு வர விருப்பம் இல்லன்னா நாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல. ரூபன் சாருக்கு இந்த சிட்டில நிறைய செல்வாக்கு இருக்கு, அத வச்சு என்று இழுத்தான். நிவேதிதாவுக்கு அது பக்கா மிரட்டல் தான் என்று புரிந்தது. அவள் மட்டும் போகாமல் இருந்தால் எப்படியும் ரூபன் சிவகுமாருக்கு ஏதேனும் சிக்கல் கொடுப்பான் என்றும் அவளுக்கு தெரியும். சரி வரேன். நிவேதிதா ரூபனின் ஆட்களுடன் அவன் இருக்கும் கிளப்புக்கு புறப்பட்டாள். அங்கே இருக்கும் சத்தமே அவளை முகம் சுழிக்க வைத்தது. ரூபன் சரியாக நடுவில் உட்கார்ந்து கொண்டு டிஜேவை பார்த்து ஜொல்லு விட்டு கொண்டிருந்தான். அங்கு ஒரு பாரின் பெண்ணும் இன்னும் ஒரு சிட்டி பெண்ணும் இருந்தார்கள். அவன் பார்த்து கொண்டு இருப்பது தெரியவும் அவள் இன்னும் உடலை அசைத்து தன் அழகை காட்டிக் கொண்டிருந்தாள். அதில் மிகவும் மகிழ்ந்த ரூபன் தனது ஆட்களிடம், அவளுக்கு ஒரு ட்ரிங்க் வாங்கி கொடு என்று சொன்னான். அவளுக்கோ ஒரு ட்ரிங்கோடு அவன் நிறுத்தியதை பார்த்து பெரும் ஏமாற்றமாக இருந்தது. பின் நிவேதிதாவை வருவதை பார்த்ததும் அவளுக்கு காரணம் புரிந்து போனது. நிவேதிதா நேராக ரூபனுக்கு முன்னால் வந்து, ஐ சார், பாக்கணும்னு சொன்னீங்க, எதுவும் முக்கியமா பேசணுமா? ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸா டான்ஸ் ஆடிட்டு வரலாமா என்று அவளை கண்ணாலே அளந்து கொண்டே கேட்டான். இல்ல, எனக்கு டான்ஸ் ஆட வராது என்று உடனே மறுத்தாள் நிவேதிதா. சரி, அப்போ ஒரு ட்ரிங்க் என்று சொல்லிவிட்டு மேஜையில் இருந்த ஒரு மாத்திரையை பொடியாக்கி அதை ட்ரிங்கில் கலந்து நீட்டினான். அத்தியாயம் 176. சண்டைக்கு நான் ரெடி. தன் கிளாஸில் ரூபன் எதையோ போடுவதை பார்த்த நிவேதிதா, இப்போ நீங்க அந்த கிளாஸ்ல என்ன போட்டீங்க என்று கேட்டாள். ரூபன் மிகவும் கொடூரமானவனாக இருந்தான். அவளுக்கு துளியும் இரக்கம் காட்டாமல் ட்ரக்ஸ் கொடுப்பதிலேயே குறியாக இருந்தான். அவ்வளவு பெரிய குமார் ஃபேமிலியில் அவள் பிறந்திருந்தும் அவன் முன்பு அவள் எதுவுமே இல்லாத சாதாரண பெண் போலவே எதுவும் செய்ய முடியாமல் நின்றாள். ரூபன் தனி ஆளாக இருந்தால் அவனை அவளே சமாளித்திருப்பாள். ஆனால் அவனது குடும்பம் மிகவும் பலம் வாய்ந்த குடும்பம். அவனது குடும்பம்தான் நிவேதிதாவின் தாத்தா மீது ரிப்போர்ட் செய்திருந்தது. இந்த நிலையில் அவளால் என்ன செய்ய முடியும் என்று எதுவும் தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றாள். அவளின் நிலையை பார்த்த ரூபன் டேனியல் சிரித்தான். அது ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். இப்போ என் கூட சேர்ந்து உன்னால ட்ரிங்க் பண்ண முடியுமா முடியாதா? உனக்காக இல்லாட்டாலும் உன்னோட ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷனுக்காகவாவது நீ இத குடிச்சுதான் ஆகணும். ஒருவேளை நீ குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அதுக்கப்புறம் வரப்போற பின் விளைவுகளை நீ சந்திச்சாகணும் என்று சொல்லி அவள் முன்பு அந்த ஒயின் கிளாஸை நீட்டினான். அவளின் உடல் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த பயத்தை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. இங்க பாரு ரூபன், நீ மட்டும் என்னை எதையாவது பண்ண நினைச்ச அவ்வளவுதான் என்று அவன் முன்பு தைரியமாக பேசினாள். உடனே, மிஸ் குமார், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் ஒன்னும் பண்ணல, ஜஸ்ட் உன்னோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் அந்த சரவணன் இருக்கான்ல, அதான் உன்னோட ஃபியான்சே, அவன் ஒரு அரக்கன். அவனை போய் நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? இருந்தாலும் அவனுக்கு தைரியம் அதிகம்தான். அதனால்தான் அவன் அந்த சர்வேஷ் ஃபேமிலியவே எதிர்த்திருக்கான். உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? அந்த ஃபேமிலி மட்டும் அவங்களோட ரெப்யூட்டேஷனை நினைச்சு கவலைப்படலன்னா இந்நேரம் அந்த சரவணனை பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பாங்க என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தான் ரூபன். அப்பொழுது அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒருவன் அவளை நோக்கி மிக அருகில் வந்தான். அவன் வருவதை பார்த்தவளின் உடல் இன்னும் நடுங்க ஆரம்பித்தது. அவள் உடல் முழுவதும் பயத்தில் வேர்த்து கொட்டியது. அவள் அந்த கிளப் முழுவதும் சுற்றி முற்றி பார்த்தாள். அவளால் அங்கிருந்து அசைய கூட முடியாத அளவிற்கு அந்த கிளப்பை சுற்றி ஆட்கள் இருந்தார்கள். அங்கிருந்த அனைவரும் ரூபனின் ஆட்கள் என்பது நன்றாக தெரிந்தது. கிளப்பில் உள்ள அனைவரும் ரூபனை நிவேதிதாவையும் தான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவள் தனது கையில் வைத்திருந்த கிளாஸை அதுவரை வாங்காமல் அமைதியாக நிற்பதை பார்த்ததும்
ரூபனுக்கு இன்னும் கோபம் வந்தது. CEO நிவேதிதா, இப்போ என்னோட சேர்ந்து உன்னால ட்ரிங்க் பண்ண முடியுமா முடியாதா என்று கேட்டான். அவன் அவளை CEO என்று அழைத்ததும் அங்கிருந்த அனைவரது பார்வையும் அவள் மீது விழுந்தது. ஏய், ஒரு கம்பெனியோட சிஇஓவுக்கு நைட் கிளப்ல என்ன வேலை என்பது போல் அவளை அங்குள்ள அனைவரும் ஏளனமாக பார்த்தனர். அவர்களது அந்த பார்வை அவளுக்கு அவமானமாக இருந்தது. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் தனது பற்களை கடித்துக் கொண்டு நின்றாள். மிஸ்டர் ரூபன் டேனியல், நாம உட்கார்ந்து பேசினா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் நினைக்கிறேன். எனக்கு தெரியும், உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸோட என்னோட கம்பெனி டை அப் பண்ணிட்டு இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் மூலமா வர எந்த ஒரு ப்ராஃபிட்டும் எனக்கு வேணாம். அது எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. எப்படி என்னோட டீலிங் என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும், என்ன ப்ராஃபிட்டா என்று சொல்லி சத்தமாக சிரித்தவன் அவளுக்கு மிக அருகில் சென்றான். எனக்கு ப்ராஃபிட்டை விட பொண்ண மாதிரி அழகான பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மிஸ் குமார், நீ ரொம்ப பெரிய பிசினஸ் உமன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. எனக்கு பின்னால் இருக்கிற அந்த பலமான ஆள் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. நீ என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டா உன்னோட தாத்தா உயிரோட இருப்பாரு. ஒருவேளை நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் உன்னோட தாத்தாவை நீ உயிரோட பார்க்க முடியாது என்று சொன்னவன் அவளது கன்னத்தை மெதுவாக வருட போனான். அவள் சட்டென்று அவனிடமிருந்து ஒரு அடி தள்ளி நின்றாள். அதை கண்டவன், அச்சச்சோ, நம்ம சிஇஓவுக்கு சொசைட்டி கூட எப்படி பழகணும்னு தெரியலையே. என்ன சிஇஓ, எத்தனை நாடு போயிருப்பீங்க, எவ்வளவு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. டீசென்டா ஒருத்தவங்க கூட ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டா இப்படியா நீங்க அவமதிக்கிறது? போங்க சிஇஓ, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. டேய் பசங்களா, நம்ம சிஇஓவுக்கு இப்படியெல்லாம் சொன்னா புரியாது. எப்படி சொசைட்டி கூட பழகணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கடா என்று சொல்லி அவளை பார்த்து வன்மமாக சிரித்தான் ரூபன். உடனே அவனது ஆட்கள் கையில் நீடலுடன் அவளுக்கு மிக அருகில் நெருங்கி வந்து கொண்டிருந்தனர். அதை பார்த்ததும் அவள் அதிர்ச்சியில், ப்ளீஸ் என் பக்கத்துல வராதீங்க, தயவு செஞ்சு யாரும் என் பக்கத்துல வராதீங்க என்று அவர்களை பார்த்து கைகூப்பி கெஞ்சினாள். அவளுக்கு தெரியும் அந்த ட்ரிங்க் மிகவும் அபாயகரமானது என்றும், ஒரு முறை அவளது உடலில் அது செலுத்தப்பட்டால் அந்த ட்ரிங்க் அவளது வாழ்க்கையை அழித்துவிடும் என்றும். அதனால் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அவளை சுற்றி நின்று கொண்டிருந்த அனைவரையும் பார்த்து கெஞ்சினாள். அவள் அப்படி கெஞ்சுவதை பார்க்கையில் ரூபனிற்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. இங்க பாரு, நான் உனக்கு 3 செகண்ட்ஸ் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ நான் ஆஃபர் பண்ண ட்ரிங்க என் கூட சேர்ந்து குடிச்சன்னா உன்னை விட்டுறேன். என்ன சொல்ற என்று சொல்லிவிட்டு நம்பரை எண்ண ஆரம்பித்தான். 3, 2, 1 என்று சொல்லி, என்னோட பொறுமைய நீ ரொம்ப சோதிச்சுட்ட என்று கூறி கிளாஸை நெருங்கினான் ரூபன். உன்னை எப்படி குடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்று கூறி வைன் பாட்டிலுடன் அவளை நெருங்கினான். ரூபன் அவன் அருகில் நெருங்கி வருவதை பார்த்ததும் ஒரு நிமிடம் அவளது இதயம் துடிப்பதையே நிறுத்தி இருந்தது. கடவுளே, ஏன் என்ன இப்படி பண்ண? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. சரவணன் சொன்னதை கேட்டிருக்கணும். அவன் பேச்ச கேட்காம வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. இப்ப என்ன பண்றது? என்ன செஞ்சு இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது என்று யோசித்தவளின் கண் முன்பு சரவணன் தான் வந்து சென்றான். உடனே யாருக்கும் தெரியாத வண்ணம் அவளது செல்போனை எடுத்தவள் சரவணனிற்கு மெசேஜ் அனுப்பினாள். சரவணா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன். உன் பேச்ச நான் கேட்டிருக்கணும் என்று மெசேஜ் செய்தாள். அவள் மெசேஜ் செய்த அடுத்த நொடியே அவளது செல்போனில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் வெயிட் ஃபார் மீ என்று 3 எழுத்து மட்டுமே இருந்தது. அவனுக்கு மெசேஜ் அனுப்பிய அடுத்த நொடியே தனது தாத்தாவான சிவகுமாருக்கும் உடனே இந்த சிட்டியை விட்டு வெளியேறும்படி குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு தனது போனை சைலண்டில் போட்டாள். அவளிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராததால் டென்ஷன் ஆனான் ரூபன் டேனியல். இவனா என்ன சொன்னாலும் சரிப்பட்டு வரமாட்டா. நாம வழக்கமா பண்ற வேலையை பண்ணுங்க என்று அவனது ஆட்களிடம் சொன்னான். உடனே அவளுக்கு பின்னால் நின்று கொண்டு இருந்த 4-5 பேரில் ஒருவன் கையில் ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துக்கொண்டு அவளுக்கு மிக அருகில் நெருங்கி வந்தான்.
அவன் அவளை நெருங்கி வர வர அவள் அதிர்ந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் உறைந்து நின்றாள். அப்பொழுது அந்த கிளப்பின் டோர் பயங்கர சத்தத்துடன் கீழே விழுந்தது. அனைவரும் என்ன சத்தம் என்று திரும்பி பார்த்தனர். அங்கே அந்த டோருக்கு வெளியில் சரவணனும் ஹரிஷும் நின்று கொண்டிருந்தார்கள். சரவணனை பார்த்ததும் ரூபன் சத்தமாக சிரித்தான். எனக்கு தெரியும் நீங்க வருவேன்னு. 1000 தான் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ண பேசி வச்சிருந்த பொண்ணு இல்ல அவ. அதனால அவளை காப்பாத்த நீ வருவதானே. ஆனா உன்னோட ஹீரோயிசத்தை நீ தப்பான இடத்துல காட்டுற ராஜா என்று சொன்னான். அவன் அப்படி சிரிப்பதிலேயே அவன் எவ்வளவு வக்ர புத்தி உள்ளவன் என்பது நன்றாக தெரிந்தது. உடனே ஹரிஷ், பாஸ், மிஸ் குமார கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இவனுக்கு நான் பாடம் காட்டுறேன் என்று சொன்னார். அதற்கு ரூபன், என்னாச்சு சரவணா? என் கூட மோதுறதுக்கு உனக்கு பயமா இருக்கா? உன்னோட பயம் எனக்கு புரியுது. அதனால இப்படி வச்சுக்கலாமா? நீ என் கூட மோதவா. ஒருவேளை நீ என்ன தோக்கடிச்சிட்டனா உன்னை உயிரோட இங்க இருந்து அனுப்புறேன். இல்லன்னா உன் கண்ணு முன்னாலேயே இவளுக்கு என்ன நடக்குதுங்கறத பாரு. உனக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல? எனக்கு மத்தவங்களை டார்ச்சர் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுமா, பொண்ணுங்களை அவங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாலேயே நான் டார்ச்சர் பண்ணிருக்கேன். இவளை டார்ச்சர் பண்றதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு நிவேதிதாவை கண்களாலே துகில் உரித்தான். அவனின் அந்த வக்கிர பார்வை சரவணாவிற்கு அதீத கோபத்தை கொடுத்தது. தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு, ஓகே டன், சண்டைக்கு நாரடி. இன்னைக்கு உன்னோட சாவு கண்டிப்பா என்னோட கையில தான் என்று சொல்லிவிட்டு ஒரு அடி அவனை நோக்கி வந்தான். மறுபடியும் சரவணனை பார்த்து சிரித்தான் ரூபன். பரவாயில்ல, நீ ரொம்ப தைரியமானவன் தான். உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னான். பின்பு மின்னல் வேகத்தில் நிவேதிதாவின் அருகில் சென்று அவளை ஓங்கி ஒரு அறை அறைந்து துளியும் பெண் என்று பார்க்காமல் அவளை வேகமாக தனது காலால் உதைத்தான். அவன் உதைத்த உதையில் அவள் அலறலுடன் கீழே விழப்போக மின்னல் வேகத்தில் சென்று அவளை பிடித்தான் சரவணன். அத்தியாயம் 177. சொல்லப்படாத காதல். கீழே விழப்போன நிவேதிதாவை மின்னல் வேகத்தில் ஓடி சென்ற சரவணன் நிவி என்று கத்திக்கொண்டே பிடித்தான். அதை பார்த்த ரூபன், இதத்தான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லிக்கொண்டே கண்ணிமைக்கும் நேரத்தில் சரவணனின் அருகில் சென்றான். அவன் சுதாரிப்பதற்குள் அவனை ஓங்கி மிதித்தான் ரூபன். அவனை பிடித்து அப்படியே அங்கிருந்து தள்ளினான். சரவணன் அங்கிருந்த ஒரு டேபிள் மீது இடித்து கீழே விழுந்தான். சரவணன் கீழே விழுந்ததில் அவனது பின்தலையில் அடிபட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் ஹரிஷ், பாஸ், பி கேர்ஃபுல் என்று கத்தினார். சரவணன் கீழே விழுந்ததும் வேகமாக ஓடி சென்ற நிவேதிதா அவனை தூக்கி பார்த்தாள். அவனது தலையில் ரத்தம் வந்ததை பார்த்ததும் கண் கலங்கினாள். எல்லாம் என்னாலதான், என்ன காப்பாத்த வந்தனாலதான் உனக்கு இந்த நிலைமை. சரவணா, நீ இங்கிருந்து முதல்ல கிளம்பு, என்ன நானே பாத்துக்கிறேன் என்று சொன்னாள். முன்னால் இருந்த சரவணனாக இருந்தால் அவனால் எழுந்து கூட நின்று இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது அவன் அப்படியே கீழே கிடந்ததால் அது ஹரிஷுக்கும் ஜஸ்டினுக்கும் தானே அவமானம் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டவன் அவளிடம் பேசத் தொடங்கினான். நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிதானே ஆகணும் என்று சொல்லிவிட்டு மெதுவாக எழுந்து நின்றான். அவ்வளவு அடிக்கும் பிறகும் அவன் எழுந்து நின்றதை பார்த்த ரூபன் அதிர்ந்தான். நீ இன்னும் அடங்கலையா என்று சொல்லிவிட்டு வேகமாக அவன் அருகில் வந்து அவனது வயிற்றில் ஓங்கி குத்தினான். அவன் குத்திய குத்தில் சரவணனின் வாயில் இருந்து ரத்தம் வழிந்தது. அதை பார்த்து கதறியவள், போதும் சரவணா, என்னால உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல என்று அழுதாள். அதை பார்த்த ரூபன் சிரித்துக்கொண்டே, இதான் எனக்கு வேணும். இப்படி பொண்ணுங்க அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே சரவணனை இன்னும் அடித்தான். ஹரிஷோ சரவணன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று எதுவும் புரியாமல் குழப்பத்துடன் சரவணனை பார்த்து கொண்டு நின்றார். அவன் அடிக்கும் அடியெல்லாம் வாங்கிய சரவணனை பார்க்க ரூபனுக்கு சிரிப்பாக இருந்தது. மறுபடியும் அவனை ஓங்கி குத்த வர சட்டென்று
அவனது கையை இறுக பிடித்து அவனை பார்த்து சிரித்தான். தனது முகம் எல்லாம் ரத்தம் வழிந்த நிலையிலும் தன்னை பார்த்து சிரிக்கும் சரவணனை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின்பு அவனிடமிருந்து தனது கையை விடுவித்துக் கொள்ள முயற்சித்ததும் அவனால் முடியாமல் தோற்று போனான். இது எப்படி சாத்தியம் என்று ரூபன் குழம்பி போனான். ஏனென்றால் அவன் கராத்தே, கும்ஃபு என்று அனைத்து சண்டை பயிற்சிகளும் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். அவனின் முகம் அதிர்ச்சியில் வெளறி போய் இருந்தது. அதை பார்த்து சிரித்த சரவணன், என்ன ரூபன், அதிர்ந்து போயிட்டியா என்று கேட்டான். சரவணன் எழுந்து நின்று பேசுவதை பார்த்த ஹரிஷுக்கு அப்பொழுதுதான் குழப்பம் தீர்ந்தது. ஹரிஷ் சிரித்துக் கொண்டே, அதான் பார்த்தேன், that's my boy என்று சொன்னவர் ரூபனை பார்த்து, நீ உன்னோட சொந்த செலவுலயே உனக்கு சூனியம் வச்சுக்கிட்டு சரவணனோட பேக்ரவுண்ட் தெரியாம அவனோட மோதுனல்ல, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லிவிட்டு ஆர்வமாக அடுத்து என்ன நடக்க போகிறது என்று பார்க்க தொடங்கினார். சரவணன் ஏற்கனவே ஜஸ்டினால் ஸ்பெஷல் போர்ஸ் மூலம் அனைத்து பயிற்சிகளையும் பெற்றிருந்தான். ரூபன் போன்ற 10 பேரை கூட அவனால் அசால்ட்டாக சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு அவன் மிகவும் தேர்ந்திருந்தான். சரவணனின் நடவடிக்கையை பார்த்த நிவேதிதா என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் சரவணனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். சரவணனின் கண்களில் எதையோ பார்த்த ரூபன் பயந்து போனான். பின்பு, இங்க 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 பாரு, முதல்ல என் கைய விடு. இப்ப எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் நீ விக்ரம உயிரோட பார்க்க முடியாது என்று சொன்னான். விக்ரம் பெயரை கேட்டதும் சரவணன் ஒரு நிமிடம் அதிர்ந்தான். பின்பு சுதாரித்துக் கொண்டு அவனிடம் பேசத் தொடங்கினான். உண்மையிலேயே நீ யாரு? உனக்கு பின்னால இருக்கிற அந்த பெரிய கை யாரு? விக்ரம் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லு என்று கேட்டான். அவனை பார்த்து கொடூரமாக சிரித்தவன், நான் தான் சொன்னேன்ல, உன்னால என்ன பீட் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா என் பின்னால இருக்கிற ஆள் பலம் அப்படி. ஆனா சொல்றேன் அது யாருன்னு சொல்றேன். நீ சாகரத்துக்குள்ள கண்டிப்பா நான் சொல்றேன் என்றான் ரூபன். அவனது அந்த சிரிப்பு சரவணனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. உடனே அவனது வயிற்றில் ஓங்கி குத்தினான். இருவரும் சரமாரியாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் தனக்கு பின்னால் இருந்த கத்தியை எடுத்து சரவணனை குத்த போக சரவணன் அவனை தடுத்து அந்த கத்தியை தனது கைகளால் இறுக பிடித்துக் கொண்டான். அந்த கத்தி அழுத்தியதில் சரவணனின் கையில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவன் அந்த கத்தியை விடாமல் பிடித்திருந்தான். அதை பார்த்தவளுக்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது. சரவணா, உன் கையெல்லாம் ரத்தம் வருது, தயவு செஞ்சு அந்த கத்தியை விடு என்று கத்தினாள். சரவணனிடமிருந்து கத்தியை பறிக்க முடியாத ரூபன் அங்கு நின்று கொண்டிருந்த அவனது ஆட்களிடம் கத்தினான். ஏண்டா டேய், உங்களுக்கெல்லாம் நல்லா தானே சோறு போட்டு வளர்க்கறேன், இப்படி நின்னு வேடிக்கை பார்க்க வாங்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறீங்க என்றான். உடனே அங்கிருந்த அவனது ஆட்கள் அனைவரும் சரவணனை நோக்கி ஓடி வந்தனர். அவர்களை பார்த்த ஹரிஷ், ஒரு நிமிஷம் பொறுங்கப்பா, இங்க நான் ஒருத்தன் இருக்கேன்ல, முதல்ல என்ன டீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட பாஸ் கிட்ட போங்க என்று சொல்லி அவர்களுடன் சண்டையிட ஆரம்பித்தார். அப்பொழுது, இங்க என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டு ஜோஷ் அங்கு வந்தார். அவரை பார்த்த ரூபன் சிரித்துக்கொண்டே, என்ன சரவணனை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கீங்களா? அது ஒருபோதும் நடக்காது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னோட கையில தான் சாவு என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சரவணனுடன் சண்டையிட ஆரம்பித்தான். ரூபனின் ஆட்கள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் அந்த கிளப்பில் இருப்பதை கண்டு கொண்டார் ஜோஷ். அந்த கிளப்பில் அதற்கு மேல் ஆள் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவர் ஏற்கனவே பிளான் செய்துவிட்டுதான் உள்ளே வந்தார். திடீர் என்று ஜன்னல் வழியாக பெரிய பெரிய செங்கல் கற்கள் வந்து விழுந்தது. செங்கல் கற்கள் விழுந்ததும் அங்கிருந்த அனைவரும் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தனர். அதை பார்த்த ரூபன், ஜோஷ், இதெல்லாம் உன்னோட வேலைதானே என்று கத்திக்கொண்டே அங்கிருந்த ஒரு டேபிளுக்கு கீழ் சென்று ஒளிந்து கொண்டான். அங்கு நின்று கொண்டிருந்த மற்றவர்களும் தங்கள் மீது கல் விழாத வண்ணம் ஆங்காங்கே சென்று ஒளிந்து கொண்டனர். செங்கல் கல்பட்டு பல பேர் உடலில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. தரை முழுவதும் ரத்த வெள்ளமாக இருந்தது. சரவணனின் உடலில் அடிபட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அதை கண்ட ஜோஷ், ஹலோ மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டுக்கொண்டே அவனின் அருகில் சென்றார். அவரை பார்த்ததும் சரவணன், ஜோஷ், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க முதல்ல நிவியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க என்று சொன்னான். சரவணா,
உனக்கு இப்படி அடிபட்டிருக்கும் போது நான் எப்படி இங்க இருந்து போக முடியும்? நீயும் என் கூட வா. முதல்ல உன்னோட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்றாள் நிவேதிதா. அவள் அப்படி சொல்லும் பொழுது அவளது முகம் இறுகி போய் இருந்தாலும் அவளின் அந்த வார்த்தைகளில் அக்கறை இருப்பதை உணர்ந்தான் சரவணன். உடனே, நிவி, இங்க இருக்கிற நிலைமை சரியில்லை, இதையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு என்று சொன்னான். நிவி என்கேஜ்மெண்டை முறிக்க நினைத்தாலும் அவனை அவள் வெறுக்கவில்லை. அவளுக்கு தெரியும் சரவணன் தாரிகாவை விரும்புகிறான் என்று. ஒருவேளை தாரிகா சரவணனின் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் நிவி சரவணனை திருமணம் செய்திருப்பாள். அவளின் மனதின் ஓரம் அவன் மீது சொல்ல முடியாத ஒரு உணர்வு இருந்தது உண்மை. அவனிடம் நெருங்கி பேசினால் அது வெளிப்பட்டுவிடும் என்பதாலேயே முடிந்த மட்டும் அவனை அவள் இக்னோர் செய்து வந்தாள். பெண்கள் என்றாலே அப்படித்தானே. ஒரு முறை ஒருவனை மனதார காதலித்து விட்டால் அவனுக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள். ஸ்டேட்டஸ், வெல்த், இப்படி எதை வேண்டுமானாலும் தன்னவனுக்காக இழக்க தயாராக இருப்பவள் தானே பெண். இதில் நிவேதிதா மட்டும் என்ன விதிவிலக்கா? ஒருவேளை அவன் மீது அவளுக்கு உள்ள காதல் இன்னும் கூடிக்கொண்டே போனால் அவன் இல்லாமல் வாழ முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில்தான் அவனிடமிருந்து சற்று விலகியே இருந்தாள். அவள் அங்கிருந்து கிளம்பியதும் சரவணன் சிரித்துக் கொண்டே, என்ன ரூபன், உன்னோட ரெசிடென்சிக்கு வெளியில ஏதோ நடக்குதாமே என்று கேட்டான். என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாத ரூபன் குழம்பி போனான். நீ என்ன சொல்ற? என்னோட ரெசிடென்சிக்கு வெளியில என்ன நடக்குது என்று கேட்டான். இல்ல, உன்னோட காஸ்ட்லியான காரு பத்தி எரியுதாமே, கேள்விப்பட்டேன், அதத்தான் சொன்னேன் என்று சொன்னான். அதை கேட்டவன் சிரித்துக் கொண்டே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட கார 24 மணி நேரமும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ சொன்னது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல என்று சொன்னான். சரி, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லன்னா நீயே அந்த ரெசிடென்சிக்கு என்ன கூட்டிட்டு போ, அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்று சொன்னான். சரவணன் அவ்வளவு உறுதியாக சொன்னதும் தனது ஆட்களை அழைத்து ரெசிடென்ட்டுக்கு செல்லும் வழியை ஓபன் செய்துவிட சொல்லி சரவணனை அழைத்துக் கொண்டு ரூபன் அங்கு சென்றான். அத்தியாயம் 178. பற்றி எரிந்த கார். சரவணனை கூட்டிக் கொண்டு ரூபன் தனது ரெசிடென்ட்டுக்கு வெளியில் சென்று பார்த்தான். அந்த இடம் முழுவதும் நெருப்பினால் இருள் சூழ்ந்து இருந்தது. தீயணைப்பு படை வீரர்கள் அந்த காரை சுற்றி எரியும் தீயை அணைத்துக் கொண்டு இருந்தனர். கார் நின்ற இடம் சரவணனும் ரூபனும் நிற்கும் இடத்தில் இருந்து வெகு தூரம் தள்ளி இருந்தது. ஆனாலும் அந்த காரில் ஊற்றப்பட்டிருந்த கெரோசினின் வாடை அவர்களது மூக்கை தொலைத்தது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தீயணைப்பு படை வீரர்கள் அங்கு பற்றி எரிந்த தீயை அணைத்திருந்தனர். அப்பொழுது அந்த தீயணைப்பு படை வீரர்களில் ஒருவன், எவ்வளவு பணம் இருந்தா இப்படி ஒரு காரை எரிச்சிருப்பாங்க? இவ்ளோ காஸ்ட்லியான காரை எந்த மடையனாவது எரிப்பானா என்று திட்டிக் கொண்டு வந்தான். அவன் அருகில் வந்த இன்னொரு தீயணைப்பு வீரன் தனது தலையில் மாட்டியிருந்த ஹெல்மெட்டை கழட்டினான். என்ன செய்யறது, பணம் அதிகமா கொடுத்து போனதுனால அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த மாதிரி எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை, யாருக்கும் எந்த காயமும் ஆகல. கார்ல பட்ட இந்த நெருப்பு பக்கத்துல இருந்த இடங்களுக்கெல்லாம் பரவி இருந்தா என்ன ஆயிருக்கும் என்று சொல்லிவிட்டு சிகரெட்டை எடுத்து பத்த வைத்தான். அப்பொழுது திடீர் என்று 3 கார்களில் இருந்து இறங்கி ஒரு குரூப் உள்ளே நுழைந்தது. திடீர் என்று அவ்வளவு பேர் வந்ததும் அந்த 2 தீயணைப்பு வீரர்களும் அதிர்ந்து போயினர். இவங்கெல்லாம் யாரா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டே அவர்களை உற்று பார்த்தனர். அந்த கும்பலில் போலீஸ் ஆபீசர்கள், சிட்டி மேனேஜ்மெண்ட் அதிகாரிகள், சில ராணுவ அதிகாரிகள் என்று அனைவரும் வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் ரூபனின் ஆட்கள். அவர்கள் பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தனர். அவர்களை பார்த்து அதிர்ந்து போன அந்த தீயணைப்பு வீரன் தனது கையில் வைத்திருந்த சிகரெட்டை அப்படியே கீழே போட்டுவிட்டு அவர்களிடம் ஓடினான். வந்திருந்த அனைத்து அதிகாரிகளை பார்த்ததும் அந்த தீயணைப்பு வீரன் நடுங்கி போனான். அங்கு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர், இது எப்படி ஆச்சு? இத பத்தி இதோட ஓனருக்கு சொல்லிட்டீங்களா? யார் இந்த சரவணன்? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சவுத் கேட் ப்ராப்பர்ட்டியை தொட்டிருப்பான் என்று கேட்டார். உடனே அந்த தீயணைப்பு படை வீரன் பயத்துடன் பேச ஆரம்பித்தான். சார், எங்களுக்கு இதோட பாஸ் யாருன்னு தெரியாது, இந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரியாது. இங்க தீப்பிடிச்சு எரியுதுன்னு யாரோ போன் பண்ணி சொன்னாங்க.
அதனாலதான் நாங்க இங்க வந்தோம் என்று சொன்னான். தூரத்தில் நின்று அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரூபன் சிரித்துக்கொண்டே சரவணனை பார்த்தான். என்ன சரவணா, என்ன நீ மாட்டி விடலாம்னு பார்த்த, கடைசியில பாரு எனக்கு விரிச்ச வழியில நீயே மாட்டிக்கிட்ட என்று சொன்னான். சரவணன் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக ரூபனை பார்த்து சிரித்துக்கொண்டே இருந்தான். அதை பார்த்த ரூபன், சிரி நல்லா சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் கிட்ட ஏன் வச்சுக்கிட்டோம்னு நினைச்சு நீ அழ போற என்று சொன்னான். அதற்கும் சரவணன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சிரித்துக்கொண்டே இருந்தான். அப்பொழுது ரூபன் அருகில் வந்த அவனது ஆட்களில் ஒருவன் ஒரு பேப்பரை அவனிடம் கொடுத்தான். அதை வாங்கியவன் அந்த பேப்பரை தூக்கி சரவணன் மீது வீசினான். அதை வாங்கி பார்க்க அதில் ரூபன் வைத்திருக்கும் கார்களின் லிஸ்டும் எக்யூப்மெண்டின் லிஸ்டும் இருந்தது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற கார் எல்லாமே உன்னோடது தானே என்று சரவணன் கேட்டான். ஆமா, நீ என்ன சாதாரண ஆள்னு நினைச்சுக்கிட்டியா? இதுல இருக்கிற எல்லா காரும் என்னோடதுதான். அதுவும் எல்லாமே லிமிடெட் எடிஷன் காஸ்ட்லியான கார்ஸ். எல்லாம் உன்னால டேமேஜ் ஆகிருக்கு. இப்ப நான் உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவேன். இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாப்போம் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். இப்படி என்ன சொல்ல வர? இந்த கார் எல்லாம் நான் தான் எரிச்சேன்னு சொல்லி என்கிட்ட காம்பன்சேஷன் கேட்க போறியா என்று சரவணன் சிரித்த வண்ணமே கேட்டான். காம்பன்சேஷனா? அது யாருக்கு வேணும்? எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட உயிர் தான். என் கையால உன்னோட உயிர் போகணும். நீ ஒன்னும் மிஸ் குமார தனியா விட்டுட்டு போறோம்னு கவலைப்படாத. அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் என்று சொல்லி சிரித்தான். அவன் நிவேதிதாவை பற்றி பேசியதும் சரவணனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. தனது கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு தனது செல்போனை எடுத்து யாருக்கோ போன் செய்தான். கால் அட்டன் ஆனதும் எதிர்முனையில் உள்ளவரிடம் பேச ஆரம்பித்தான். என்னாச்சு? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சதா என்று கேட்டான். எதிர்முனையில் ஏதோ சொன்னதும் ஓகே டன், ஐ வில் வெயிட் ஃபார் யூ என்று சொல்லிவிட்டு போன் காலை துண்டித்தான். சரவணன் யாரிடமோ பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்த ரூபனோ எதுவும் புரியாமல் நின்றான். யாருக்கு போன் பண்றான்? இவன் என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியலையே என்று யோசித்தான். அப்பொழுது காரில் இருந்து இறங்கிய ஆபீசர்கள் அனைவரும் அவனது அருகில் வந்தனர். மிஸ்டர் ரூபன் டேனியல், உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டனர். ஹலோ சார், இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று ரூபன் சொன்னான். அவன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று எரிந்திருந்த கார் டோரை திறந்து கொண்டு யாரோ வெளியில் வந்தனர். அவர் முகம் முழுவதும் கருப்பாக இருந்ததால் அடையாளம் தெரியவில்லை. கையில் ஏதோ ஒரு பாக்ஸுடன் வந்து கொண்டிருந்தார். அப்பப்பா, இதை எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே கடவுளே, இன்னும் கொஞ்ச நேரம் நான் உள்ள இருந்திருந்தா நானும் எரிஞ்சு சாம்பலா இருப்பேன் போல என்று சொல்லிக் கொண்டே தனது கையில் இருந்த பாக்ஸை தட்டி விட்டுக் கொண்டிருந்தார். காருக்குள் இருந்து யாரோ வரும் சத்தம் கேட்டதும் அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கு நின்று இருந்தவரை இவர் யார் என்பது போல் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது நன்றாக அவரை உற்று பார்த்தார் ஹரிஷ். பின்பு சரவணனிடம், பாஸ், அது ஜஸ்டின் என்று சொன்னார். தனது கையில் வைத்திருந்த பாக்ஸை எடுத்துக்கொண்டு தனது முகத்தில் இருந்த கரியை துடைத்துக் கொண்டே சரவணனை பார்த்தார். ஹாய் சரவணா என்று சொல்லிக் கொண்டு அவன் அருகில் வந்தார் ஜஸ்டின். ஜஸ்டினின் உடல் முழுவதும் கரியாக இருப்பதை பார்த்த ரூபன் சத்தமிட்டு சிரித்தான். ஏய், என்னோட காருக்குள்ள நீ என்ன பண்ற என்று கேட்டான். ஜஸ்டினும் சிரித்துக் கொண்டே, அது ஒண்ணு இல்ல, இவ்ளோ காஸ்ட்லியான கார் எரியுது, பாவம் உள்ள முக்கியமா ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுமேன்னு நல்ல எண்ணத்தோட காருக்குள்ள போய் பார்த்தேன். அங்கதான் இந்த பாக்ஸ் கிடைச்சது என்று சொன்னார். அந்த பாக்ஸை பார்த்ததும் ரூபனின் முகம் மாறியது. இது என்ன பாக்ஸ்? இந்த மாதிரி எந்த பாக்ஸும் நான் அந்த கார்ல வைக்கலையே என்று தடுமாறிக்கொண்டே பேசினான். ரூபன் தடுமாறுவதை பார்த்த ஜஸ்டின் சிரித்தார். ரிலாக்ஸ், இப்ப நான் என்ன சொன்னேன் இப்படி தடுமாறுற என்று கேட்டார். அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த போலீசார் ஜஸ்டினை விசாரித்தனர். ஹலோ சார், யார் நீங்க? எதுக்கு அந்த காருக்குள்ள இருந்து வெளியே வரீங்க என்று கேட்டனர். போலீஸ் ஆபீசரை பார்த்த ஜஸ்டின், ஓ சாரி சார், நான் உங்களை கவனிக்கல என்று சொல்லிவிட்டு போலீஸ்காரரிடம் தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஒரு கார்டை எடுத்து கொடுத்தார். இது என்னோட சர்வீஸ் கார்டு, நான் ஆர்மில ஸ்பெஷல் போர்ஸ்ல இருந்ததுக்கான கார்டு என்று ஒரு கார்டை கொடுத்தார். அந்த கார்டை போலீஸ் ஆபீசர் வாங்கி பார்த்ததுமே அவரது முகத்தில் ஒருவித கலவரம் தெரிந்தது. அந்த கார்டை வைத்திருப்பவர்கள் எப்படியும் பெரிய பதவியில் தான் இருப்பார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது.
உடனே அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் ஜஸ்டினிடம் மன்னிப்பு கேட்டனர். சாரி சார், உங்களை நாங்க அடையாளம் கண்டுக்காததுக்கு என்று சொல்லி அவருக்கு சல்யூட் அடித்தனர். திடீர் என்று தனக்காக வந்திருக்கும் அனைத்து போலீஸ்காரர்களும் ஜஸ்டின் பக்கம் திரும்பியதை பார்த்த ரூபன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். மிஸ்டர் ரூபன், கொஞ்சம் அமைதியா இருங்க என்று அங்கிருந்த போலீஸ் ஆபீசரில் ஒருவன் அதிகார குரலில் சொன்னான். பின்பு ஜஸ்டினை பார்த்து, சொல்லுங்க, உங்க கையில வச்சிருக்க பாக்ஸ் என்ன பாக்ஸ் அது என்று கேட்டான். எனக்கு இங்க நிறைய ட்ரக்ஸ் புழங்குறதா நியூஸ் வந்தது. அத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். திடீர்னு இவ்ளோ காஸ்ட்லியான கார் எரிஞ்சுகிட்டு இருக்கிறத பார்த்தேன். பைத்தியக்காரன் கூட இவ்ளோ காஸ்ட்லியான கார் எரிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இந்த கார் எரியுதுன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு விலை மதிப்புள்ள பொருள் இருக்குன்னு சந்தேகத்தோட தான் நான் எரிஞ்சுகிட்டு இருக்க காருக்குள்ள போய் பார்த்தேன். அங்கதான் இந்த பாக்ஸ் இருந்தது என்று சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை ஓபன் செய்து பார்த்தார். அதற்குள் கருப்பு வண்ணத்தில் ஒரு வகையான ட்ரக் இருந்தது. அது ரூபன் ரெகுலராக பயன்படுத்தும் ட்ரக் என்பது அங்கிருந்த அனைத்து போலீஸ் ஆபீசர்களுக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் ரூபனின் காசில் பிழைப்பவர்கள் தானே. அந்த ட்ரக்ஸை பார்த்ததும் ரூபனின் முகம் மாறியது. இல்ல, இந்த ட்ரக்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது என்னோடது இல்ல. என் மேல பழி போடுறதுக்கு யாரோ இதை உள்ள வச்சிருக்காங்க என்று ரூபன் சொன்னான். உடனே ஜஸ்டின், மிஸ்டர் ரூபன், ஒருவேளை யாரோ ஒருத்தவங்க அவங்க மேல பழி போடுறதுக்காக காருக்குள்ள இந்த ட்ரக்ஸ வச்சிருந்தாலும் அந்த காரை அவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க தானே. சோ இந்த காருக்குள்ள இருந்த ட்ரக்ஸ் உங்களோடது. இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நீங்க இந்த காரை கொடுத்திருக்கீங்க என்று சொன்னார். இல்ல, இது போய் என்ன மாட்டி விடுறதுக்காக யாரோ வேணும்னே செஞ்ச சதி இது என்று சொல்லிவிட்டு சரவணனை பார்த்தான். சரவணன் அவனை பார்த்து எகத்தாளமாக சிரித்தான். அப்பொழுதுதான் ரூபனிற்கு இது எல்லாம் சரவணனின் பிளான் என்று புரிந்தது. உடனே கோபமான ரூபன், சரவணா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே என்று சொல்லிக்கொண்டு அவனை அடிக்க போனான். அடுத்த நொடியே ஜஸ்டின், என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ட்ரக்ஸ் வச்சிருந்ததும் இல்லாம இப்படி சம்பந்தமே இல்லாத ஆளை அடிக்கவும் வரான். அவனு என்னன்னு கேட்க மாட்டீங்களா என்று கேட்டார். அத்தியாயம் 179. யார் அந்த அருணாச்சலம்? கார் தீப்பிடித்து எரிந்ததற்கும் காருக்குள் ட்ரக்ஸ் இருந்ததற்கும் சரவணன் தான் காரணம் என்பதை உணர்ந்து கொண்ட ரூபன் கோபத்தில் சரவணனை அடிக்க போனான். உடனே ஜஸ்டின் அவனை தடுத்து அங்கிருந்த போலீசாரிடம் பேசத் தொடங்கினார். என்ன சார், அவன் ட்ரக்ஸ் வச்சிருந்ததும் இல்லாம சம்பந்தமே இல்லாத ஆளை அடிக்கவும் வரான். அவனை என்னன்னு கேட்க மாட்டீங்களா என்று கேட்டார். உடனே அங்கிருந்த போலீஸ் ஆபீசர், மிஸ்டர் ரூபன் டேனியல், பிஹேவ் யுவர்செல்ஃப் என்று சற்று ஆர்ஷாக பேசினார். அப்பொழுது ஒரு போலீஸ் ஜீப் அங்கே என்டர் ஆனது. அந்த ஜீப்பில் இருந்த 3 போலீசாரும் அவர்களுடன் ஒரு போலீஸ் நாயும் வந்தது. அவர்களை பார்த்ததும் ரூபனுக்கு எதுவும் புரியவில்லை. இப்ப எதுக்கு இவங்க வராங்க என்று ரூபன் யோசித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் முன்பு வந்த அந்த போலீஸ்காரர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த சர்ச் வாரண்டை அங்கு இருந்த ஹையர் ஆபீசரிடம் காட்டினார்கள். இந்த இடத்தை சர்ச் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு என்று சொன்னார்கள். அந்த போலீஸ்காரர் சொன்னதை கேட்டதும் ஷாக் ஆனான் ரூபன். என்ன, சர்ச் பண்ணணுமா? இது என்னோட பிளேஸ். யார கேட்டீங்க நீங்க சர்ச் பண்ண வந்தீங்க என்று கோபமாக பேசினான். அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாக தெரியும் இது கண்டிப்பாக சரவணனின் வேலைதான் என்று. ஆனாலும் அவர்கள் முன்பு ஜஸ்டின் இருந்ததால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக நின்றனர். உடனே ஜஸ்டின், என்ன சார், அவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீங்களும் அமைதியா இருக்கீங்க? சாரி காம்ரேட், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இவன் மேல தப்பு இருந்தா நாங்க அதுக்கான ஆக்ஷனை உடனே எடுப்போம் என்று அந்த போலீஸ் ஆபீசர் ஜஸ்டினிடம் சொன்னார். பின்பு அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த போலீசாரிடம், நீங்க தாராளமா இந்த இடத்தை சர்ச் பண்ணலாம் என்று சொன்னார்கள். சற்று நேரத்தில் போலீஸ் நாயுடன் அந்த 3 காவலர்களும் ரூபனின் அறைக்கு சென்றனர். அங்கு 10 கிலோக்கும் மேல் காரில் பிடிபட்ட அதே ட்ரக்ஸை அந்த ரூமில் இருந்து எடுத்தனர். தங்களுக்கு கிடைத்த அந்த ட்ரக்ஸை வெளியில் நின்று கொண்டிருந்த ஆபீசரிடம் நீட்டினர். சார், இதுதான் உள்ள இருந்தது என்று அவர்களிடம் கொடுத்தார்கள். நடப்பதை எல்லாம் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த சரவணன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக ரூபனை பார்த்து சிரித்தான். என்ன, ட்ரக்ஸா? கண்டிப்பா என்னோட ரூம்ல இது இருக்க வாய்ப்பே இல்ல. யாரோ என்ன வேணும்னே ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஆபீசர் என்று ரூபன் கெஞ்சினான். மிஸ்டர் ரூபன் டேனியல், தெளிவா உங்க ரூம்ல இருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. இன்னும் நீங்க இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்
சற்று கோபமாக அவனிடம் பேசினார். ரூபனுக்கு நன்றாக விளங்கி போனது, சரவணனின் வலையில்தான் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று. அவன் எவ்வளவோ சொல்ல முயற்சித்தும் அவனால் எதுவும் சொல்ல முடியாமல் போனது. இறுதியில் வேறு வழியின்றி அமைதியாக நின்றான். அவன் அமைதியாக இருப்பதை பார்த்த சரவணன் சிரித்துக்கொண்டே அவன் அருகில் சென்றான். என்ன ரூபன், அமைதியாயிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? என்ன சரவணா, என்ன நீ ஜெயிச்சிட்டு தான் நினைக்கிறியா? நிச்சயமா அது ஒரு காலமும் நடக்காது. என்ன ஒரு நாளும் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போக முடியும் என்றான் ரூபன். சரவணன் மறுபடியும் சிரித்துக்கொண்டு தனது காதை தனது கைகளால் தேய்த்துக் கொண்டே பேச ஆரம்பித்தான். அச்சோ, இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடிய மாட்டேங்குது என்று சொல்லி நக்கலாக சிரித்தான். சரவணனின் அந்த செய்கை ரூபனுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. சரவணா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு திரும்ப தருவேன் என்று சொன்னான். ரூபன் ஆவேசமாக பேசுவதை பார்த்த ஜஸ்டின், என்ன சார், அதான் அவனோட ரூம்ல ட்ரக்ஸ் இருந்தது உறுதியாயிடுச்சுல, இன்னும் ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? முதல்ல அவனை கூட்டிட்டு போய் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் என்னென்ன மறைச்சு வச்சிருக்கானோ தெரியல என்று சொன்னார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா நாங்க ஸ்பெஷல் டீமை வச்சு இந்த கேஸ விசாரிக்கிறோம். மிஸ்டர் ரூபன், கிளம்பலாமா என்று அங்கிருந்த போலீஸ் ஆபீசர் கேட்டார். ரூபனும் வேறு வழியின்றி அவர்களுடன் செல்ல தயாரானான். அப்பொழுது மின்னல் வேகத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரை பார்த்ததுமே அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரது தலையும் தரையை நோக்க ஆரம்பித்தது. அவ்வளவு நேரம் துள்ளிக் கொண்டிருந்த ரூபன் கூட தனது தலையை தாழ்த்தி நின்றான். புயல் வேகத்தில் வந்து நின்ற அந்த சொகுசு காரில் இருந்து ஒருவர் இறங்கினார். அவர் நல்ல உயரமாகவும் கருப்பு கலர் கோட் அணிந்தும் வெள்ளை நிற தாடியும் கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அங்கு இருந்த அனைத்து ஆபீசர்களும் வேகமாக அவர் அருகில் சென்றனர். ரூபனும் சிரித்துக்கொண்டே சரவணனை பார்த்தான். உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. இப்ப உன்னோட நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு என்று சொல்லிக் கொண்டு வேகமாக அவர் அருகில் சென்றான். அவரது நடை உடை அனைத்துமே கம்பீரமாக இருந்தது. அவரை பார்த்த சரவணன் அருகில் நின்று கொண்டிருந்த ஹரிஷிடம் விசாரித்தான். இவர் யாரு என்று. அதுவரை அமைதி காத்துக் கொண்டிருந்த ஹரிஷும் சரவணனுக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் கூறினார். இவர் பேரு அருணாச்சலம், மிஸ்டர் குமாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதே சமயத்துல அவருடைய எதிரியும் இவர்தான். இவரும் இந்த சிட்டில ரொம்ப பெரிய புள்ளி. இவர் நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். அப்புறம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரூபன் டேனியலோட காட் ஃபாதர் தான் இவரு. ஹரிஷ், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. மிஸ்டர் குமாரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அதே சமயம் எதிரின்னு சொல்றீங்க. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சரவணா, மிஸ்டர் குமாரும் இவரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப மிஸ்டர் குமார போலீஸ்ல மாட்டி விட்டதே இவர்தான். அதனால தான் ரெண்டு பேரும் இப்ப எதிரும் புதிருமா இருக்காங்க என்று சொன்னார். காரில் இருந்து இறங்கி வந்த அருணாச்சலத்தின் அருகில் சென்ற ரூபன் அவரிடம் ஏதோ சொல்ல வந்தான். எனக்கு எல்லாம் தெரியும். நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எல்லா டீடைல்ஸையும் நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் என்று ரூபனிடம் சொன்னார். பின்பு அங்கு இருந்த போலீஸ் ஆபீசரை பார்த்து, முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க என்று சொன்னார். அருணாச்சலம் தன்னை காப்பாற்றதான் வந்திருக்கிறார் என்று சந்தோஷத்தில் இருந்த ரூபனுக்கு அவர் சொன்ன வார்த்தை அதிர்ச்சியை தந்தது. அவர் வாயால் அவனை இறந்து போ என்று சொல்லி இருந்தால் கூட அவன் இவ்வளவு அதிர்ச்சியாகி இருக்க மாட்டான். அவனுக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து அவனை அப்படி பாதுகாத்து வளர்த்து வந்தார். அப்படிப்பட்டவர் இன்று தன்னை போலீசாரிடம் கைது செய்து போகும்படி சொல்லியது அவனுக்கு பெரும் வலியை கொடுத்தது. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் ரூபன் அமைதியாக நின்றான். அருணாச்சலத்தின் காரில் இருந்து இறங்கி வந்த மிஸ்ஸஸ் அருணாச்சலம் ரூபன் நின்ற கோலத்தை பார்த்ததும் கோபத்தின் உச்சத்திற்கு சென்றார். அதே கோபம் குறையாமல் ரூபன் அருகில் வந்தவர் அவனது முகத்தில் இருந்த காயத்தை தொட்டு பார்த்தார். உனக்கு என்ன ஆச்சு? உன்னை யார் இப்படி அடிச்சது என்று கேட்டவர் தனது கணவனின் பக்கம் திரும்பி பேச ஆரம்பித்தார். என்னங்க, அவனை யாரோ இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க. நீங்களும் எதுவும் கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டார். கோபமாக வந்த மிஸ்ஸஸ் அருணாச்சலத்தை பார்த்த ஜஸ்டின் அவர் அருகில் சென்றார். அவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? உங்க குழந்தை இந்த பொருளை வச்சு விளையாடிட்டு இருக்கு. அது ரொம்ப ஆபத்தானதான். அதனால தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க என்று சொல்லி தனது கையில் வைத்திருந்த அந்த பாக்ஸை மிஸ்ஸஸ் அருணாச்சலத்திடம் கொடுத்தார்.
ஜஸ்டின் கையில் இருந்து வாங்கிய அந்த பாக்ஸை தூக்கி எறிந்த மிஸ்ஸஸ் அருணாச்சலம் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ரூபன் எங்களுடைய காட்சன். அவன் ஒருபோதும் இந்த மாதிரி கேவலமான செயலை செய்ய மாட்டான். என் புள்ள மேல அபாண்டமா இந்த பழைய சுமத்துறது யாரு என்று கோபமாக கத்தினார். தனது மனைவி உணர்ச்சி வசப்படுவதை பார்த்த அருணாச்சலம் அவரது அருகில் சென்றார். அனுபாமா, அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இத நம்மளால தீர்க்க முடியாதா? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ரூபனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று சொன்னார். தனது மனைவியின் தோளில் தட்டியவர் அவரை அமைதியாக இருக்கும்படி சொல்லிவிட்டு நேராக சரவணனிடம் சென்றார். ஹலோ மிஸ்டர் சரவணன், நைஸ் டு மீட் யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் யூ ஹேவ் a cup of coffee என்று கேட்டார். உடனே சரவணன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா பதிலுக்கு என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? மிஸ்டர் சரவணன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க. என்னோட பலம் தெரியாம என்ன தொட்டு பாக்குறீங்க, அது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். ரூபன் என்னோட காட்சன். அவரை நீ ஹர்ட் பண்றதுக்கு நான் ஒருபோதும் விட மாட்டேன். ஹோ, அப்படியா? சரி, அப்படின்னா ஒன்னு பண்ணலாம். இப்ப ஒன்னும் கெட்டு போகல. நீங்க என் முன்னால மண்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் அவனை விட்டுறேன். சரவணன் அப்படி சொன்னதும் அருணாச்சலம் அதிர்ந்து நின்றார். என்ன, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? சரவணா, நீ ரொம்ப பேசுற. இந்த அருணாச்சலம் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அச்சச்சோ, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னாலையும் ஒன்னும் பண்ண முடியாதே. சோ சாரி என்று சொல்லிவிட்டு சரவணன் அங்கிருந்து நகர்ந்தான். இதுவரை தன்னிடம் யாரும் நிமிர்ந்து பேசியே பார்த்திராத அருணாச்சலத்திற்கு சரவணனின் அந்த செய்கை அவரை கோபத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது.